இப்பொழுது நம்முடைய இறுதி காண்டமான யுத்த காண்டம் வந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஹனுமான் இலங்கையிலே சீதாதேவியை கண்டு ராமனிடத்திலே வந்து செய்தி சொன்ன பிறகு வானர சேனை போருக்கு ஆயத்தமாகிறது. கிஷ்கிந்தையிலிருந்து கிளம்பி அப்படியே வானரர்கள் முன்பு வந்த வழியிலேயே முழு படையும் வருது. ராமலட்சுமணர்களோடு கூடி எல்லா வானர படை தலைவர்களும் சேர்ந்து அதே போல கடலுக்கு வருகிறார்கள். கடல் புறத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது அந்த கடலை ராமன் பார்க்கிறான். முதல்ல ராமன் கடலை முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அப்ப வந்து கம்பருடைய ஒரு அபாரமான காட்சி. சமுத்திரராஜன் வந்து தன்னுடைய அலைகளை எரிந்து அப்படியே கடல் ராமனை பார்த்த உடனே கடலுக்கு ஆனந்தம் தாங்க முடியலையா. ஆஹா, பார்க்கடலை விட்டு பிரிஞ்சு பூமிக்கு வந்தான், இனிமேல் கடலில் வந்து இவன் கண்வளரப் போகிறான் என்று அந்த கடல் விரும்பி தன்னுடைய அலைகளை ராமனுடைய பாதத்திலே எரிந்து அதனை வரவேற்றது. இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ராமனுடைய சேனை கடல் புறத்துல தங்கி இருக்கிறது. தங்கி இருக்கும் பொழுது இலங்கையில என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இலங்கையில வந்து ராவணன் தன்னுடைய மந்திராலோசனை சபையை கூட்டுகிறான். அவனுக்கு வந்து சில ஒற்றர்கள் மூலம் செய்தி வருகிறது. இப்படி ராமனுடைய படை அங்கிருந்து கிளம்புகிறது. இந்த இலங்கை தகனமாகி முடிந்தது இல்லையா? லங்கா தகனம் போன சுந்தரகாண்டத்துல பார்த்தோம். உடனே எல்லாமே எரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணுகிறான், தேவ சிற்பியான விஸ்வகர்மன் அவனை வந்து ராவணனுக்கு தான் எல்லா தேவதைகளும் அவருடைய கைவிரல் அசைவுக்காக காத்திருக்கிறார்களே, விஸ்வகர்மாவை கூப்பிட்டு முன்பிருந்தது போலவே இலங்கையை மறுபடி உண்டாக்கு அப்படிங்கிறோம். மறுபடியும் விஸ்வகர்மா எங்கெங்க இலங்கையில என்னெல்லாம் இருந்ததோ அனுமன் அழித்துட்டு போன பிறகு அதே போல இலங்கை நகரத்தை மீண்டும் சமைத்து விடுகிறான் கன நேரத்தில். பிறகு ராவணன் அந்த சபையில உட்கார்ந்து சுட்டது குரங்கு எரி சூறையாடிட கெட்டது கொடிநகர் கிளையும் மாண்புற பட்டது பரிபவம் பறந்ததெங்கனும் இட்டது அரியணை கிடந்தது என் உடல் அப்படிங்கிறான். சுட்டது குரங்கு, இந்த நகரத்தை வந்து ஒரு குரங்கு சுட்டுட்டு போயிடுச்சு. எரி சூறையாடிட கெட்டது கொடி நகர், அழகான மாட கொடிகள் பறந்து கொண்டிருந்த இந்த நகரம் எல்லாம் கெட்டு போச்சு. கெட்டது கொடி நகர் பட்டது பரிபவம் பறந்ததெங்கனும், எல்லா இடத்திலையும் இங்க சோகம் நிராசையும் கவிந்திருக்கிறது. இட்டது அரியணை இருந்தது என் உடல் அப்படிங்கிற. இவ்வளவு அவமானம் நிகழ்ந்து ஒரு குரங்கு நகரத்தெல்லாம் சுட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த சிம்மாசனத்துல நான் வந்து உட்கார்ந்திருக்கேனே, என்னுடைய உடல் இப்படி இருக்கிறது. இப்படி எல்லாம் மாற்றாமையோடு அவன் பேசின உடனே அரக்கப்பட தலைவர்களுக்கெல்லாம் திடீர்னு ரோஷம் பொங்க ஆரம்பிச்சது. உடனே அவஸ்தன் அவன் எழுந்திருக்கிறான். ராவணா, இப்பொழுதே ஆணையிடு, அந்த மானிட பூச்சிகளை நான் கொண்டு விட்டு வருகிறேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அது ஒரு அனுமனையே சமாளிக்க முடியல. உடனே இன்னொருத்த மகோதரன், மகராட்சன், இப்படி ஒவ்வொரு அசுரர்களா எழுந்திருந்த அற்ப மானிட பூச்சிகள், ராவணா உன்னுடைய திறமைக்கு இவர்கள் என்ன ஆவார்கள், இப்படி அப்படின்னு அவன் இப்பொழுது கூட நம்முடைய அரசியல் சூழல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம். அண்ணே, அத்தனை தொகுதியும் நம்மளுக்கு தானே என்றெல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா? அதுபோல இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது கும்பகர்ணன் எழுந்திருக்கிறான். எழுந்திருந்து பேசுறான். ஆத்தில் பர தாரமவை அஞ்சிரை அடைத்தேன், மாசில் புகழ் காதலுருவே பெருமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானிடரை நன்று நம்ம கொற்றம் அப்படிங்கிறோம். எப்பேற்பட்ட பெரிய ஆளுமையா நம்ம. ஆசை பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்போம். அடுத்த எந்த குற்றமும் செய்யாத அடுத்தவனுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு வந்து நம்ம சிறையில ஓடுவோம். ஆனா என்ன செய்வோம், மாசில் புகழ் காதல் உருவேன், எங்களுடைய புகழ் இப்படி, எங்களுடைய கீர்த்தி அப்படி என்று நம்மளே வந்து தம்மட்டம் அடிச்சுப்போம். பேசுவது மானம் இடை பேணுவது காமம். நம்ம பேசுறதெல்லாம் ஏதோ நம்மளுக்கு மானம்
இருக்கிற மாதிரி, ரோஷம் இருக்கிற மாதிரியும் பேசுவோம். ஆனா உண்மையில நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பச்சையான ஆசை, பேராசை. ஆனா நம்ம என்ன செய்வோம்? கூசுவது மானிடரை. ஆனா மானிடர்களை அவங்க அற்ப பூச்சிகள் அது இதுன்னு சொல்லுவோம். நல்ல அரசாட்சி, நல்ல அரசாட்சி அப்படின்னு பேசுறான் கும்பகர்ணன். உடனே யாராவது ஒருத்தன் உண்மையை பேசி ஆகணும்ல, மனசாட்சிக்கு உட்பட்டு. அப்படி கும்பகர்ணன் பேசின உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அவனுக்கு தோல்வியால் ஆன அவமானம், இன்னொரு புறம் சீதை பேர்ல உள்ள மோகம், இன்னொரு புறம் இவங்க இப்படி பணம் எடுத்து வராங்களே, இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் என்கிற கவலை. இது எல்லாவற்றுக்கும் நடுவிலும் கிடந்து இப்படி ராவணன் நல்லலுட்டு கொண்டிருக்கும் பொழுது விபீஷணன் எழுதியிருக்கிறான். விபீஷணன் எழுதிருந்து, அண்ணா நான் உனக்கு தர்மத்தை சொல்கிறேன். இவ்வளவு நாட்கள் நீ ஏதோ ஒரு பெரிய மமதையில இருந்த. இப்ப உன் கண் முன்னால உன் நகரம் அழிந்து போனதை பார்த்தாய். இப்ப குரங்கு சுட்டதோட இது நிற்காது. நம்முடைய அரக்கரும் குலமே பூண்டோடு அழிய போகிறது. அந்த நாசத்திற்கு நீ காரணமாக வேண்டுமா? அதனால இப்பொழுதும் ஒன்றும் நேரமாகவில்லை. உடனே சீதையை ராமனிடத்திலே ஒப்படைத்து விட்டு அவனை சரணடை. அதுதான் உனக்கு நல்லது, நம்முடைய அரக்கர் குலத்துக்கு நல்லது. இப்படி எல்லாம் புத்தி சொல்கிறான். இதுல கம்பராமாயணத்துல ஒரு கூடுதல் விசேஷம் இந்த இடத்துல. அதாவது விபீஷணன் இப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இரணியன் வரை படலம் ஒரு பெரிய படலம் எழுதியிருக்கான். அது வால்மீகியத்துல கிடையாது. ஒன்ன மாதிரியே தான் இரண்யன் ஒருத்தன் இருந்தான். அவன் ஒன்னோட பெரிய பலசாலி. அவன் பிரம்மன் கிட்ட கேட்ட வரத்தெல்லாம் பத்தி சொன்னா நீ நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட இரண்யனுக்கே நரசிம்மருடைய கையால சாவு வந்தது என்று முழு நரசிம்மாவதார கதை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கான். சொல்றதுக்கு அது நேரம் இல்லை. கம்பராமாயணத்துல அந்த படலத்தை கம்பன் வாசிக்கும் பொழுது ஸ்ரீரங்கத்துல அந்த கம்பர் மண்டபம் என்று இப்பொழுது இருக்கிறது. அதற்கு பக்கத்துல மேட்டழகிய சிங்கர் ஒரு சந்நிதி உண்டு, நரசிங்க பெருமாளுடைய சந்நிதி. அதுல பிறந்தது தூணும் அங்கே பிறந்தது சீயம் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, நரசிம்மாவதார பாட்டு. அந்த நரசிம்மாவதார பாட்டை கம்பன் வாசிக்கும் போது அந்த சந்நிதிக்குள்ள இருக்கிற நரசிம்மர் சிம்ம கர்ஜனை எழுப்பி அதை ஆசீர்வதித்தார் என்று ஒரு கதை இருக்கு. இன்னமும் அந்த சம்பவம் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய நரசிம்மாவதார கதையை கம்பனுக்கு நரசிம்மன் இஷ்ட தெய்வம். அதன் காரணம் பற்றியும் அழகான அதை கொண்டு இந்த இடத்துல வச்சிருக்கான். வாய்ப்பு கிடைப்பவர்கள் அதை படிக்கலாம் கம்பராமாயணத்துல. இப்படி இப்படி இவ்வாறெல்லாம் விபீஷணன் புத்தி சொன்னதை ராவணன் கேட்கவே இல்லை. உனக்கு அந்த மானிடர்கள் கிட்ட பயம் ஏற்பட்டு விட்டது. நீ எப்பவுமே இப்படித்தான். நம்முடைய அரக்கர் குலத்துக்கே நீ ஒரு கோடாலி காம்பு, நீ ஒரு கோழை என்றெல்லாம் பலவாதி இகழ்ந்து பேசுகிறான். இருந்தாலும் விபீஷணன் விடல. நான் அவனுடைய நல்லதுக்காக சொல்றேன். சாமதான வேத தண்டம் என்று எல்லா விதங்களிலும் ராவணனுக்கு அறிவுரை சொல்லியும் கேட்காதனால, தம்பி என் கண் முன்னே நிற்காதே, நீ உன்னை நான் இன்னும் அடுத்த கணம் நீ ஒரு வார்த்தை பேசினா என்றால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று ராவணன் சொல்ல போக விபீஷணன் முடிவு செய்து விடுகிறான். அண்ணா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொன்னேன், நீ கேட்கல. அதனால என்னுடைய தர்ம நெறிப்படி நான் ராமனிடத்திலேயே போய் சரணடைந்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மந்திரிமார்கள் 4-5 பேர்களோட கூடி ஆகாச மார்க்கமாக கடலுக்கு இந்த பக்கத்தில் அப்படியே பறந்து வருகிறான். கடலை தாண்டி விபீஷணன் ராமன் படை முகாமிட்டு இருக்கிற இடத்துல வானத்திலிருந்தே அபயம் கேட்கிறான். ராமா, நான் விபீஷணனுடைய தம்பி, நான் ராவணனுடைய தம்பி விபீஷணன். எவ்வளவோ தர்ம நெறிகளை அவனுக்கு எடுத்து சொன்னேன், அவன் கேட்கல. அதனால உன்னையே சரணமாக அடைந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை காப்பாற்றுவது உன்னுடைய தர்மம். பேசும்போது இல்ல வானவர்கள் இங்க பாக்குறாங்க, யார் இது அரக்கர்கள்? ஏற்கனவே நம்ம இங்க படை முகாமிட்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு செய்தி தெரிந்து நம்முடன் போயிட வருகிறார்களாம் என்று பார்க்கும்போது அனுமன் சொல்கிறான், இவன் விபீஷணன், இவன் ராவண சபையில இவன் தான் தர்மத்தை எடுத்து பேசினான் என்று சொல்லும் போது ஒரு பெரிய விவாதம் நடக்குது. அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாமா வேண்டாமா? ஏன்னா எதிரி படையிலிருந்து ஒருத்தன் வந்திருக்கான். அவன் நல்ல எண்ணத்தோட வந்திருக்கானா, கெட்ட எண்ணத்தோட வந்திருக்கானா இன்னும் தெரியாது, உளவு பார்க்க வந்திருக்கானா. உடனே இப்படி எல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ராமன் ஒன்று சொல்கிறான், இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று இறந்தவர்க்கு எரிநீர் வேலை கடந்தவர்க்கு ஆகி ஆனமுண்டவர் கண்டிலீரோ அப்படிங்க. இடைந்தவர்க்கு, அதாவது பயந்து ஓடி வந்தவர்களுக்கு, அபயம் யாம் என்று இறந்தவர்க்கு, நான் உன்னுடைய அபயம் என்று கெஞ்சி கேட்டு யார் அப்படி வந்தது? எரிநீர் வேலை கடைந்தவர்க்கு. முற்காலத்திலே அந்த அலை வீசுகின்ற பார்க்கடலை கடைந்த போது
கொடிய விஷம் அதிலே எழுந்தது, ஆலகால விஷம். உடனே அதை கலைந்து கொண்டிருந்த தேவர்கள், அசுரர்கள் அத்தனை பேரும் அயர்ந்து விட்டார்கள். என்ன செய்வது? இப்பேற்பட்ட விஷத்தை யாராலையுமே தாங்க முடியாது, உலகத்தாலையும் தாங்க முடியாது என்று கேட்டப்ப ஓடோடி போய் அபயம் என்று சரணடைந்த போது, ஆழம் உண்டவர் கண்டிலீரோ, அந்த ஆலகால விஷத்தை அப்படியே அள்ளி எடுத்து உண்டார் சிவபெருமான். அதை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? உடைந்தவர்க்கு உதவானாயின், உள்ளதொன்று ஈயானாயின், அடைந்தவர்க்கு அருளானாயின், அறம் எண்ணாம் ஆண்மை எண்ணாம். இப்படி பேசுறாங்க. உடைந்தவர்க்கு உதவானாயின், வாழ்க்கையில ஒருத்தன் உடைஞ்சு போயிட்டான், உங்ககிட்ட வந்து உதவி கேட்கறான், அப்பேற்பட்டவனுக்கு நீ உதவி செய்யலன்னா. உள்ளதொன்று ஈயானாயின், உன்னிடத்தில் இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து அவனுக்கு உதவி செய்ய முடியும் என்று இருக்கும்போது அந்த பொருளை கொடுக்காம இருந்தா, அடைந்தவர்க்கு அருளானாயின், உன்னிடத்துல வந்து என்னை காப்பாற்று என்று கேட்டவனுக்கு அருளானாயின், அருளவில்லை என்றால் அறம் என்ன? சும்மா தர்மம் அறம் எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? ஆண்மை என்ன? வீரத்துக்கு என்ன பிரயோஜனம்? வீரத்தினுடைய பயன் எளியவர்களை, துன்பப்படுபவர்களை காப்பாற்றுவது, சரணம் என்று வந்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, அதுதான் வீரம். அப்படி செய்யாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறது வெறும் பேச்சு. அதனால இவன் உள்ளத்தால் தூயவன், அதை அனுமனும் சொல்கிறான். எப்படி இருந்தாலும் இவன் என்னையா அபயம் என்று வந்து அடைந்து விட்டான், அதனால நான் இவனுக்கு சரணாகதி அளிக்கிறேன் என்று சொல்கிறான். அபயம் சர்வபூதேபியோ ததாம் ததாம் ஏதத் விரதம் மம என்று வால்மீகி இந்த இடத்தை அற்புதமா சொல்ற. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்று சொல்கிறான். நான் உன்னுடையவன் என்று சொல்லிக்கொண்டு யாராவது என்னுடைய காலிலே வந்து விழுந்தால் சகல ஜீவராசிகளுக்கும் நான் அபயம் அளிப்பேன். அதாவது அபயம் என்றால் பயத்திலிருந்து நீக்குவேன், அதுதான் என்னுடைய விரதம் என்று ராமன் சொல்கிறான். இப்படி விபீஷணனை ஏற்றுக்கொண்ட உடனே, காலில் வந்து விழுந்த உடனே ராமனுக்கு ரொம்ப தயால குணம். உடனே சொல்றான், உனக்கு உனக்கு என்ன வேணும்? விபீஷணா, நீ எனக்கு அடைக்கலமாக வந்து இருந்திருக்கிறாய், எங்களுக்கு வந்து இலங்கை நகரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அரக்கர்களுடைய வஞ்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் மாயங்களையும் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நீ அது எல்லாவற்றையும் அறிந்தவன், நீ எங்களிடத்துல இப்ப வந்து சேர்ந்திருக்கிறாய். அதனால நான் ராவணனை சம்ஹாரம் செய்ய போவது உண்மை. அதனால சம்ஹாரம் செய்த பிறகு லங்காபுரியினுடைய ராஜ்யத்தை நான் உனக்கே தந்தேன். இந்தா விபீஷணா லங்காபுரி ராஜ்யம் தந்தேன் அப்படின்னு அருணாச்சல கவிராயர் பாட்டு உண்டு. என்று ராமன் சொன்ன உடனே விபீஷணன் அதை அடுத்தது என்று சொன்ன உடனே விபீஷணன் உடனே கேட்கிறான், ராமா, எனக்கு உங்ககிட்ட நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன வேணும்னா, இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி அப்படிங்கிறான். உன்னுடைய சகோதரனுடைய தலையில ஒரு கிரீடம் வச்சு அந்த கிரீடத்தை என் தலையிலேயே வைங்கிறான். அது என்ன? பாதுகை. பரதனுடைய தலையிலே நீ வச்ச கிரீடத்தை என்னுடைய தலையிலே வை. இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி என்று விபீஷணன் கேட்க, அவனை வந்து ஆற தழுவிக்கொண்டு ராமன் சொல்றான், குகனொடும் மைவரானேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவரானே எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா, எம்முழை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐயா, நின்னொடும் எழுவரானே புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை, புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. குகனொடும் ஐவரானு, நாங்க 4 பேர் இருந்தோம், ராம லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன். அதோ அந்த கங்கை கரையில படகோட்டின குகனை பார்த்தோம், அவனோட சேர்ந்து நாங்க 5 பேர் ஆனோம். குகனொடும் ஐவரானோம். முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும், மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியன், குன்று சூழ்வான் மகன், இந்த சூரிய புத்திரனான சுக்ரீவன், அவனோட சேர்ந்து நாங்க என்ன ஆனோம்? அருவரானோம். 6 பேர் ஆயிட்டோம். எம்முழை அன்பின் வந்த, எம்முழைனா என்னிடத்திலே
அன்பின் வந்த அகநமர் காதல் ஐயா, உள்ளத்திலே அன்பை தேக்கிக் கொண்டு என்னிடத்திலே வந்திருக்கின்ற ஐயனே விபீஷணா, நின்னோடும் எழுவரான், உன்னோடு சேர்ந்து நாம் 7 சகோதரர்களாகிவிட்டோம். புகழரும் காலம் தந்து, எங்க அப்பா சாகர சமயத்துல என்ன செஞ்சாரு, எனக்கு ஒரு பெரிய வனவாசத்தை கொடுத்தாரு. புகழரும் காலம், செல்ல முடியாத காலகத்துக்கு போ என்ன அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா அதனால அவருக்கு என்ன பிரயோஜனம், அவருக்கு 7 மகன்கள் கிடைத்து விட்டார்கள் 4 மகன்ல இருந்து. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், புதல்வரால் பொலிந்தான் நுண்டை, எந்தைன்னு சொல்லல, உங்க அப்பாவுக்கு 7 மகன்கள் கிடைச்சிட்டாங்கப்பா என்று சொல்கிறார். ஆமா, புதல்வரால் பொலிந்தான் நுண்டை. இப்படி விபீஷண சரணாகதி அங்கு முடிந்திருக்கிறது. உடனே அடுத்தது ஆலோசிக்கிறார்கள், எப்படி இந்த கடலை கடந்து இலங்கைக்கு போவது என்றெல்லாம். அப்ப விபீஷணன் சொல்கிறான், நீ சமுத்திரத்துக்கு அதிபதியான வருணனை வேண்டி தவம் செய். அவன் நாம் இந்த கடலை கடந்து செல்வதற்கு வழிவிட வேண்டும் என்று அவனை பிரார்த்தனை செய் என்று சொல்கிறான். உடனே ராமன் தர்பை புற்களை விரித்து அந்த மணல்ல 3 நாட்கள் கடும் விரதம், தண்ணி கூட குடிக்காம வருணனை வேண்டி அந்த தர்ப சயனம் என்று சொல்வார்கள். அதான் திருப்புல்லாணி என்றால் புல்லாலான படுக்கை. அங்க ராமன் 3 நாட்கள் கடும் தவம் மேற்கொண்டு வருணனை வேண்டுகிறான். ஆனா வருணன் வரல. 3வது நாளைக்கு அப்புறம் ராமனுக்கு பெரும் கோபம் வருகிறது. இவ்வளவு நாம் இறந்து வேண்டினோம் சமுத்திரராஜனை, ஆனா இன்னும் வழி விடாம இருக்கானே என்று தன்னுடைய கோபத்தோட எழுந்து ராமபானம் தொடுப்பதற்காக வில்லை கையிலே ஏந்தி ஒரு அம்பை எடுக்கிறான். அம்பை எடுத்து சீறி, அதாவது சமுத்திரத்தின் மேலே எய்து விடுகிறான். ஒரு அம்பை எய்து விடுகிறான். உடனே அது சமுத்திரத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அனைத்தும் கலங்குகின்றன. சமுத்திரம் கடல் பொங்குகிறது. அப்படியே போய் சமுத்திரராஜனை தாக்குகிறது. அதிலிருந்து மேல எழுந்து வரான். ராமா, பொறுமைக்கு உறைவிடமானவன் நீ, கருணைக்கு இருப்பிடம் நீயே இப்படி கோபப்பட்டா உலகமே நிலை குலைந்து விடாதா அப்படின்னு சொல்லிட்டு, மீன்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருந்தது, அதை நான் தீர்த்து வைக்க போயிருந்தேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. மட்டி மீன் ஒன்றோடு மல்லாடி அவர் போனும் வழக்கு தீர்க்க போனேன், இதுக்கோ உன் மனம் வேணும். அருணாச்சல கவிராயர் பாட்டு. இங்க சமுத்திரத்துக்குள்ள ஒரே பிரச்சனை, அதுல உன்னுடைய தவத்தை நான் கவனிக்கவே இல்லை, என்னை மன்னித்து விடு ராமா என்று அப்படியே சமுத்திரராஜன் ராமனுடைய திருவடிகள்ல விழறான். அப்ப எய்த அம்பு என்ன ஆகிறது என்று கேட்டால், அதோ அந்த வடகிழக்கு திசையில ஒரு பெரிய அரக்கர்களுடைய சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்தை இலக்காக்கி உன்னுடைய அம்பை எய்து விடுங்கிறான். அந்த அம்பு அப்படியே அங்க போய் விடுகிறது. ஏன்னா ராமபானம் ஒரு தடவை எய்தாயிடுச்சுன்னா அது ஒரு இலக்கை சென்று அடைய வேண்டும் என்பதற்காக. உடனே என்ன செய்வது என்று சமுத்திரராஜன், நீ இட்ட பணியை செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்ன உடனே ராமன் வானர படைத்தலைவர்கள் நளன் நீலன், அவங்கதான் இன்ஜினியர்ஸ், அவர்களை கூப்பிடுகிறான். உடனே நளன் அந்த சேது அமைப்பதிலே ஒரு பெரிய நிபுணன். அவன் சொல்கிறான், நாம் ஒரு சேதுவை அமைத்து இந்த கடலை தாண்டி செல்வோம் அப்படின்னு. உடனே அழகாக அந்த அலைகள் பிரிந்து சமுத்திரராஜன் வழிவிடுகிறான். உடனே வானரங்கள் மலைகளையும் கற்களையும் பாறைகளையும் மரங்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டு ரொம்ப அணை கட்டுற வேலை ரொம்ப துரிதமா நடக்குது. வானரர்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். ஒரு பாட்டு, வானரர்கள் கடல்ல சேது கட்டுற பாட்டு. மலை சுமந்து வருவன வானரம் நிலையில் நின்றன செல்ல நிலம் பெறா, அலை நெடுங்கடல் அன்றியும் ஆண்டு தம் தலையின் மேலும் ஓர் சேது தருவ போவன் அப்படிங்கிறார். ஒரே கூட்டம், கொஞ்சம் கொஞ்சமா சேது அப்படியே கட்டிக்கிட்டே இருக்காங்க. வானரங்கள் இந்த மலைகளை சுமந்து கொண்டு வருகின்றன. அந்த சேதுக்கு மேல நிக்க இடம் இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டம். ஆனா இந்த மலையை சுமந்து கொள்கின்ற வானரங்கள் அதை எங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால அப்படி வரிசையா எல்லா வானரத்தோட தலையிலையும் பாறைகளும் மரங்களும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அவைகளுடைய தலைக்கு மேல இன்னொரு சேது அமைந்து விட்டது போல இருக்கு. தலையின் மேல் ஒரு சேது தருவ போல் அந்த அவ்வளவு அழகாக அந்த சேது பந்தனமானது நிகழ்கிறது. இதுல நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த பல கதைகள் இருக்கு சேது கட்டுதல் பற்றி, ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்றபடி. வட இந்தியாவில் இருக்கிற ஒரு கதை என்னன்னா,
முதலிலே அவர்கள் அந்த பாறைகளை போடும்போது அவையெல்லாம் கடலுக்குள்ள மூழ்கி விடுகின்றன. அதுல பிறகு ராமநாமத்தை எழுதி ராம ராம என்று எழுதி, வானரங்களுக்கு எழுதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எழுதி அந்த கடலிலே அவைகள் போடும்போது அவைகள் மூழ்காமல் அப்படியே மிதந்து கொண்டிருந்தன என்று ஒரு கதை. இன்னொரு கதை நம்முடைய அணில் ராமனுக்கு உதவி செய்வதற்காக பெரிய வானரங்கள் பெரிய பெரிய மலைகளை தூக்கி போடுது, நம்மால ஒண்ணுமே செய்ய முடியலையே என்று அணில் சிறு சிறு கற்களை எடுத்துக்கொண்டு வந்து அங்க எங்கெல்லாம் இடைவெளி இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு வந்து போட்டது. உடனே ராமபிரான் மிகுந்த அன்போடு அந்த அணிலை எடுத்து அதனுடைய முதுகை தடவி கொடுத்தார். அதனால 3 கோடுகள் இருக்கு. இந்த கதை இன்றைக்கு ராமாயணத்துல ரொம்ப பிரபலமான கதை. அது இது எங்க இருந்து வந்த கதை தெரியுமா? நம்முடைய தமிழகத்திலிருந்து வந்த கதை. இது வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. இது எதுல நான் ஒரு பெரிய ஆய்வு செய்தேன். எங்க இருந்து வந்திருக்கு இந்த கதை? எவ்வளவு அற்புதமான ஒரு கதை. இது முதல்ல தொண்டரடி பொடியாழ்வாருடைய பாசுரத்தில் இருக்கு. குரங்குகள் மலையை தூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன் அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வாரோட திருமாலையில. தமிழகத்துல ஏதோ ஒரு கிராம பகுதியில் இந்த கதை பிரபலமா இருந்திருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதை ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு போய், ஆழ்வாருடைய பாசுரத்திலிருந்து அது கம்பனுடைய ராமாயணத்துக்கு போய், பிறகு அது பாரத தேசம் முழுக்க பரவி இன்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதையாகிட்டு அற்புதமாக இப்படி சேது பந்தனத்தை செய்து முடித்து ராமனும் அவருடைய சேனையும் அந்த சேதுவின் மேலே நடந்து, உடனே ராமன் சொல்கிறான், இந்த சேது யுகங்கள் எல்லாம் அழிந்தாலும் இங்கே நிலை பெற்றிருக்கும், இதை பார்ப்பவர்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிறான். ஒரு சில ராமாயணங்கள்ல இந்த இடத்துல ராமன் சில லிங்கம் அமைத்து, இலங்கைக்கு போவதற்கு முன்பாகவே மணல்ல சிவலிங்கம் அமைத்து சிவனை வழிபட்டதாக சில குறிப்பு இருக்கின்றது. இப்படி சேதுவை கடந்து சென்று இலங்கையில இறங்குகிறார்கள். இலங்கையில அந்த சுவேல மலையில மறுபடி முகாமிட்டு தங்குகிறார்கள். உடனே வானரப்படையினர் எல்லாம் ஆலோசிக்கும் பொழுது படைத்தலைவர்கள் கருத்து சொல்கிறார்கள். ஏற்கனவே ஹனுமான் ராமதூதனாக போயிட்டான், ஆனாலும் போர் தொடங்குவதற்கு முன்பாக யுத்த நெறிப்படி இன்னொரு தூதன் அங்க போகணும். தூதன் போயிட்டு நாங்கள் போருக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு முறையா அறை போகணும். சும்மா ஆயுதங்களா விட்டு போர ஆரம்பிக்க முடியாது. இது நம்முடைய பழங்கால பாரத தேசத்துல யுத்த தர்மம் என்பது மிக சிறப்பாக பேணப்பட்டிருக்கிறது. இங்கு வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் தான் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கி மக்களை அழிப்பது, இந்த மாதிரி ஊர்களை தீ வைப்பது, பெண்களை கவர்ந்து செல்வது, அவர்களை மானபங்கப்படுத்துவது, இது போன்ற கொடிய செயல்களை செய்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டுல சேரனுக்கும் சோழனுக்கும் சண்டை நடக்கும் போதோ, இல்ல ஒரு மன்னனுக்கும் இன்னொரு மன்னனுக்கும் சண்டை நடக்கும் போது நிறைய யுத்த தர்மங்கள் இருக்கு. இரவுல போர் செய்யக்கூடாது. போர் படை வீரர்களுக்கு மட்டும்தான் நடக்கணுமே தவிர உள்ளுக்குள்ள கிராமத்துல பூந்து கொள்ளையடிக்கிறது, பெண்களை கவர்வது, இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று ஏராளமான யுத்த தர்மம் இருக்கு. நம்முடைய ராமாயணத்துல, மகாபாரதத்துல, நம்முடைய இன்னும் சொல்ல போனா ஒரு 400 வருடம் முன்பு நம்முடைய சத்ரபதி சிவாஜி மன்னன் அவன் செய்த போர்கள் வரைக்கும் இந்த யுத்த தர்மத்தை நம்முடைய இந்து மன்னர்கள் கடைபிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதனால ஒரு தூதனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே அனுமன் போயிட்டான். அடுத்து யாரு போறது? அங்கதன் கடிபடிந்து நிற்கிறான். அங்கதா நீ போய் வா என்ற உடனே அங்கதன் அப்படியே ராவணனுடைய மாளிகைக்குள்ள பறந்து சென்று இறங்குகிறான். அதே போல நான் யார் நீ என்று கேட்க, நாங்கள் இப்பொழுது போருக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கூட நாம் போரை தவிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாங்க இவ்வளவு தூரம் அணையெல்லாம் கிட்டி இங்க இறங்கிட்டோம், இருந்தாலும் உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி, நான் யாருடைய தூதன் தெரியுமா என்று சொல்கிறான். பூதநாயகன் நீ சூழ்ந்த புவிக்கு நாயகன், பூதநாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன், அப்பூமேல் சீதை நாயகன், வேறுள்ள தெய்வ நாயகன், நீ செப்பும் வேதநாயகன், நீ செப்பும் வேதநாயகன், மேல் நின்ற விதிக்கு நாயகன், தான் விட்ட தூதன் யான் பணித்த மாற்றம் சொல்லிய வந்தேன் என்றான். பூதநாயகன், 5 பூதங்களுக்கும் நாயகன். அந்த 5 பூதங்களிலே நீ வாழ்கின்ற இந்த பூமி,
நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன், இந்த பூமிக்கு நாயகன் யாவன். அப்பூமேல் அந்த அழகிய தாமரை மலர் மேல வசிக்கின்ற சீதை, மகாலட்சுமியினுடைய திருவுருவமாக இருக்கின்ற சீதை நாயகன், வேறுள்ள தெய்வ நாயகன், மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் நாயகன், நீ செப்பும் வேத நாயகன், நீ பெரிய 4 வேதங்களையும் கற்றவன் என்று இருமாப்பு கொண்டிருக்கின்றாயே, அந்த வேதங்கள் உரைக்கின்ற பரம்பொருளே அவன்தாயா. நீ செப்பும் வேத நாயகன், மேல் நின்ற விதிக்கு நாயகன். இனிமேலே நீ பரப்போறிய உன்னுடைய விதிப்படி அதுக்கும் நாயகன் அவன்தான். அவன் விட்ட தூதன் யான், பணித்த மாற்றம் சொல்லிய வந்தேன், அவன் சொன்னதை உங்ககிட்ட சொல்ல வந்தேன் என்று புத்திமதிகள் எல்லாம் சொல்கிறான். அப்பவும் ராவணனுடைய அகம்பாவம் தலைக்கேறி இருக்கிறது. உடனே என்ன சொல்கிறான், குரங்கே உடனே இங்கிருந்து போய்விடு, இல்லை என்றால் உன் உயிர் உன் வசம் இல்லை அப்படின்னு உடனே அங்கதனுக்கு தன்னுடைய ஒரு வீரத்தை காண்பிக்க வேண்டாமா, உடனே அவன் அப்படியே போட்டு நல்லா உட்கார்ந்துக்கிறான். ஒரு தன்னுடைய வாளை ஆசனமாக்கி உட்கார்ந்து கொண்டு, அப்படியா என்னை போக சொல்கிறாயா, சரி என்ன குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் போடுங்க என்று சொல்கிறான். உடனே அரக்க சேனாதிபதிகள் ஒவ்வொருவராக அங்கதனை தூக்க முயற்சி செய்கிறார்கள். அவருடைய இந்த வலது முழங்காலை கூட ஒருவராலும் அசைக்க முடியவில்லை. என்னெல்லாமும் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். உடனே அங்கதன் சொல்கிறான், பார்த்தாயா, ராமனுடைய படையில் இருக்கிற ஒரு சிறிய வீரன் தான், என்னுடைய காலையே அசைக்க முடியல உங்களால, அரக்கர்களே உங்களுக்கு அழிவு நிச்சயம் என்று சொல்லி பறந்து ராமன் இருக்கிற இடத்திலே சேர்கிறான். அதன் பிறகு நிறைய அந்த யுத்தத்திற்கான ஆயத்தங்கள் எல்லாம் நடக்கிறது. ஒரு பாறை மேலே இருந்து கொண்டு ராமன் பார்வையிடுகிறான் இலங்கைய. ராவணன் தன்னுடைய மாளிகையினுடைய உப்பரிகை மேல நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது எதிரில வானரப்படை நிக்குது. சுக்ரீவனுக்கு இந்த ராவணனை பார்த்த உடனே திடீர்னு ஒரு பெரிய ஆவேசம் பொங்குகிறது. ஓ, இவன் தான் சீதையை கார்ந்து சென்றவனா அப்படின்ட்டு இவங்க எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்த நிமிஷம் அப்படியே மேல பாஞ்சிடுறான். நேர பாய்ந்து அந்த ராவணன் நிற்கின்ற உப்பரிகையில இறங்கி அவனுடைய கிரீடங்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு அவனுடைய முகத்திலே ஒரு குத்து விட்டு விட்டு அப்படியே திரும்பி இங்க இது ஒரு தடாலடி பிரயோகம் சுக்ரீவனுடைய. உடனே சொல்றான், காட்டிலே கழுகின் வேந்தன் செய்தன காட்ட மாட்டேன், நாட்டிலே குகனார் செய்த நன்றியை நயக்க மாட்டேன், மீட்டிலேன் கிளிமொழி தலைகள் பத்தும் கொணர்ந்திலேன் வெறுங்கை வந்தேன் அப்படிங்கிறான். அங்க காட்டுல கழுகின் வேந்தன் உனக்காக உயிரையே கொடுத்தான், குகன் உனக்காக படகோட்டினான். ஆனா நான் என்னால என்ன செய்ய முடியும், ஒரு குரங்கு ஏதோ ஆக்கரை பார்த்து ஆத்திரப்பட்டுட்டேன், அவரை ஒரு குத்து மட்டும் விட்டுட்டு வந்துட்டேனே, அவனை கொன்று தலைகள் பத்தையும் முன்னிடத்திலே கொண்டு நான் சமர்ப்பித்திருக்க அல்லவா வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ராமன் மீது உள்ள ஒரு அபிமானத்தை சுக்ரீவன் அங்கே வெளிப்படுத்துகிறான். இதன் பிறகு போர் தொடங்குகிறது. மிக மிக உக்கிரமான போர். நிறைய ஒற்றர்கள் வருகிறார்கள், ராவணனுடைய ஒற்றர்கள். அவர்கள் வானர படையில யார் யாரு, ஒவ்வொருவருடைய சக்தி என்ன என்றெல்லாம் தெரிந்து கொள்ள அவர்கள் ஒரு மாய வேடத்துடனே வருகிறார்கள். விபீஷணன் அவர்களை அடையாளம் கண்டு கொள்கிறான். உடனே அவர்களை பிடித்து, யாருப்பா நீங்க ஒற்றர்கள் தானே, எங்களுக்கு நல்லா தெரியும் என்று அவர்களிடத்திலே அவர்களை எச்சரித்து மீண்டும் திருப்பி அனுப்புகிறார்கள். இதெல்லாம் நடக்குது. உடனே முதல் போர் தொடங்குகிறது. ராமாயணத்தினுடைய பெரிய யுத்தம். முதல் போர்ல ராவணன் சொல்லுகிறான், படைத்தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், இந்த மானிடர்களை எதிர்த்து நாங்கள் செல்வோம். ராவணன் சொல்றான், எல்லா உலகத்தையும் வெற்றி கொண்டு விட்டேன், நான் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நானே முதல் போரிலே சென்று ராமனுடன் எதிர்த்து போரிடுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை இன்னைக்கே கூட போர் முடிஞ்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம போர் செய்ய வேண்டிய தேவையே இல்லை என்று ராவணன் தேரிலே ஏறி முதல் போருக்கு வருகிறான். நானே நேரடியாக ராமனை பார்த்த உடனே ராமனுடைய மேனி அழகு, அவனுடைய கம்பீரம் எல்லாத்தையும் பார்த்து ராவணன் மெய்மறந்து போகிறான். ராவணனை ராமன் பார்த்து, எப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு வீரன், இவ்வளவு வரங்களை எல்லாம் பெற்றிருக்கிறான், இருந்தாலும் இவனிடத்திலே இருக்கின்ற இந்த ஒரு தீய குணத்தினால இந்த அரக்கர் வம்சம் முழுவதும் அழிகிறதே என்று ராமனும் மனத்திலே நினைக்கிறான். 2 பேரும் பெரும் கடும் போர் செய்கிறார்கள். ராவணனுடைய கொடியை ராமன் வீழ்த்தி விடுகிறான், தேர் குதிரைகளை வீழ்த்தி விடுகிறான்,
சாரதியை வீழ்த்தி விடுகிறான். ராவணனுடைய ஆயுதங்கள் எல்லாம் போய் ராவணன் நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கிறான். அப்படியே அவ்வளவுதான். முதல் நாள் போரினுடைய கடைசியிலேயே உடனே ராவணனுக்கு வெட்கம் பிடுங்கி தின்கிறது. என்னமோ நினைச்சிட்டு இல்ல வந்தோம். உடனே அப்பொழுது இப்படி நிராயுதபாணியாக தன்னுடைய தேர் தட்டில நின்று கொண்டிருக்கிற ராவணனை பார்த்து ராமன் சொல்கிறான், ஆளையா ஆள் ஐயா, உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை, இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன், நாகிளங் கமுகின் வாழைதா ஒரு கோசல நாடுடை வள்ளல். பாடுகிறார். ஆள் ஐயா, அரக்கர்களை ஆள்கின்ற ஐயா, ஆள்பவனே, உனக்கு அமைந்தன, நீ எடுத்துட்டு வந்திய பெரிய சேனைகள், உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு, மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை. மாருதம் என்றால் காற்று. பூளைப்பூ என்று ஒரு பூ நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப பஞ்சு மாதிரி, ரொம்ப 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 மெல்லிசா, காத்தடிச்சாலே எல்லாம் உயிர்ந்து போயிடும். அப்படி பூளை பூவை போல, ஒரு காற்று அறைந்து கீழே தள்ளிய பூளை பூவை போல உன்னுடைய சேனைகளும் ஆயுதங்களும் எல்லாம் இப்படி கீழே விழுந்து கிடக்குதே. அதனால இன்று போய் போர்க்கு நாளை வா, இன்று போ, இப்படி நிராயுதபாணியா இருக்கிற ஒன்ன நான் கொல்ல மாட்டேன், இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன். அப்படி சொன்னவன் யாரு என்றால், நாகிளங்கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல் என்று சொல்கிறார். அதாவது நாகு இளங்கமுகு, நல்ல இளம் பாக்கு மரத்தின் மீது வாழை மீன்கள் தாவி பாய்கின்ற வளத்தையுடைய கோசல நாடு. அப்பேற்பட்ட நீர்வளம் நிலவளம் பொருந்திய நாடு. பாக்கு மரங்கள் வளர்ந்திருக்கு. எவ்வளவு நீர்வளம் இருக்குன்னா வாழை மீன்கள் அப்படியே துள்ளி பாக்கு மரத்தை டச் பண்ற அளவுக்கு துள்ளுகிறதா. அப்பேற்பட்ட கோசல நாடுடைய வள்ளல் ராமன் இப்படி சொன்னான் என்று எழுதினான். இதுல ஒரு அருமையான நயத்தை கம்பனை அனுபவிப்பவர்கள் சொல்லுவது, ஏன் இப்படி ஒரு அடைமொழியை கொடுத்தான் இந்த இடத்துல, கோசல நாடுடைய வள்ளல் அப்படின்ட்டு. இப்படி இந்த நிராயுதபாணியாக நிற்கிற ராவணன் ஒருவேளை அவ்வளவுதான், இனிமே நம்ம போர்ல வெல்ல மாட்டோம் என்று ஒருவேளை கருதி அந்த இடத்திலேயே ராமனை சரணடைந்திருந்தால், ஏற்கனவே லங்க ராஜ்யத்தை விபீஷணனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான். அப்ப இவனும் சரணம்னு கேட்டா என்ன செய்வான், அடுத்த காலம் தன்னுடைய கோசல நாட்டையே கொடுப்பான். கோசல நாடுடைய வள்ளல் என்று சொன்னேன். அதனாலதான் தன்னுடைய கோசல தேசத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு மறுபடி ராமன் வனவாசத்துக்கு போயிடுவான். அப்பேற்பட்ட ஒரு தியாகமூர்த்தி என்பதனால கோசல நாடுடைய வள்ளல் என்று இந்த இடத்திலே சொன்னார் என்று அனுபவிப்பதுண்டு. இப்படி இதன் பிறகு ஒவ்வொரு அரக்க படை வீரர்களாக வருகிறார்கள். முதலிலே வருபவன் அதிகாயன் என்பவன். அவன் ராவணனுடைய ஒரு புதல்வன். தானியமாலினி என்கின்ற அரசிக்கு பிறந்த ஒரு புதல்வன் அதிகாயன். அந்த அதிகாயனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மிகப்பெரிய போர் நடக்கிறது. அந்த போரில லக்ஷ்மணன் அதிகாயனை கொன்று விடுகிறான். உடனே ராவணன் சோகத்திலே புலம்புகிறான், ஐயோ ஒரு மைந்தன் போய்விட்டானே என்று சொல்லி இன்னும் சில படைத்தலைவர்கள், கும்பன், நிகும்பன், மகராட்சன் என்று அரக்க படைத்தலைவர்கள் ஒவ்வொருவராக இப்படி களத்திலே வானவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் நடக்கின்ற அந்த பெரிய போரிலே மாய்கின்றார்கள். இருந்தாலும் ராவணன் என்ன, நமக்கு எவ்வளவு பெரிய அரக்கப்படை இருக்கிறது, இதெல்லாம் ஒரு சிறு தூசு என்ற அளவிலேயே இருக்கின்றான். ஒரு கட்டத்தில் மற்ற எல்லாரும் இறந்துபட்ட பிறகு இனிமே வேற வழியே இல்லை, இந்த வானவர்களுடைய வெற்றி மேன்மேலும் அதிகமாகிக் கொண்டே போகிறது, கும்பகர்ணனை எழுப்ப வேண்டியதுதான். இனிமே அவன் ஒருவன் தான் இந்த போர் தாக்குதலை சமாளிக்க முடியும் என்று எண்ணி கும்பகர்ணனை எழுப்புகிறார்கள். கும்பகர்ணன் அப்படியே தூக்கத்திலிருந்து எழுந்து வருகிறான். கேட்கிறான், ஆனதோ வெஞ்சமம் அழகில் கற்புடை சானகி துயரினும் தவிர்ந்ததில்லையோ, வானமும் வையமும் வளர்த்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே அப்படின்னு கேட்கிறான். என்னப்பா யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சா, ஜானகியுடைய துயரம் தீர்ந்துருச்சா, நம்ம இவ்வளவு வானமும் பூமியும் நிறைந்த புகழ் கொண்டிருந்தோமே, எல்லா புகழும் போயிடுச்சா, சாக வேண்டிய நேரம் வந்துருக்கா, போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே, அதுக்காகத்தான் என்னை எழுப்பியிருக்கீங்களா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே எழுந்து வருகிறான் கும்பகர்ணன். உடனே கும்பகர்ணன் மீண்டும் ஒரு முறை புத்தி சொல்கிறான் ராவணனுக்கு.
கோநகர் முழுவதும் எனது கொற்றமும் ஜானகி எனும் பெயர் தையலாள் ஆனவள் கற்பினால் அழிந்ததல்லது ஒரு வானரம் சுட்டது என்று உணர்தல் மாட்சியோ அப்படின்னு கேட்கிறான். குரங்கு சுற்றுச்சுன்னு சொல்றியே, குரங்கா சுட்டது? ஜானகி எனும் பெயர் தையலாள் ஆனவள் கற்பினால் சுட்டது. நீ இவ்வளவு நாட்கள் சீதையை சிறையிலே வைத்திருக்கின்றாயே, அந்த பாவத்தினுடைய வினைதான் உன்னை சுட்டது. வானரம் சுட்டது என்று உணர்தல் மாட்சியோ? இது கூட தெரிந்து கொள்ளாமல் நீ ஏன் இருக்கிறாய் என்றெல்லாம் புத்தி சொல்ல, மறுபடி இப்ப ராவணனுக்கு ரொம்பவே பொறுமை இழந்து போயிட்டான். இப்படி ஆளாளுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்ச உடனே சொல்லிதான், உன்னால முடியும் என்றால் போய் போர் செய், இல்லை என்றால் வீண் பேச்சுக்கு இடமில்லை என்று சொன்ன உடனே கும்பகர்ணன் சொல்கிறான், விதி என்னை முன்னே பிடித்து தள்ளும் போது நான் என்ன செய்ய முடியும், போகிறேன் போருக்கு. கும்பகர்ணன் போர்க்களத்துக்குள்ள நுழையிறான். பெரிய மலை போன்ற உருவம். அவனை பார்த்த உடனேயே குரங்குகள்லாம் காத தூரத்துக்கு ஓடி போகுது. அவன் போரே செய்ய வேண்டாம், அவன் போர்க்களத்தை நடந்து வந்தாலே போதும், வானரங்கள் அனைத்தும் மாண்டு விடும். இப்படி ஓடி போகும்போது அவனை பார்த்த உடனே விபீஷணன் இந்த பக்கத்துல இருந்து பார்க்கிறான். சரி, நாம் கும்பகர்ணனிடம் பேசி பார்ப்போம் என்று விபீஷணன் உடனே இந்த மறுபுறத்துக்கு அவனுடைய காலடியில விழுந்து வணங்குறான். வணங்கி கும்பகர்ணன் இடத்திலே சொல்கிறான், இந்த மாதிரி தீமை என்று தெரிந்த பிறகு நம்முடைய தாய் தந்தையர் உடன் பிறந்தவர் சுற்றம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கலாமா? தர்மத்தின் வழியில் அல்லவா நீ செல்ல வேண்டும். எனவே நீ ராமனிடத்திலே சேர்ந்து விடு. நீ உனக்கு ராவணன் செய்வது தீமை என்று நன்றாக தெரியும், பிறகு ஏன் நீ அவனுக்காக செய்கிறாய் என்று சொன்ன உடனே கும்பகர்ணன் அன்போட விபீஷணனை தழுவிக்கொண்டு சொல்கிறான், விபீஷணா, உன்னுடைய பாக்கியம் நீ ராமன் கிட்ட போய் சேர்ந்தது. என்னுடைய பாக்கியம் நான் என்னுடைய அண்ணனுக்காக போர் செய்து என்னுடைய உயிரை விடுவது. நீர்க்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் அப்படிங்கிறான். நீர்க்கோல வாழ்வை நச்சி, நீர்ல கோலம் போட்டது மாதிரி இருக்கிற இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில ஏதோ உயிர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு எண்ணி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு. ரொம்ப நீண்ட நாள் என்னை வளர்த்திருக்கான், சாதாரணமாக வளர்த்திருக்கான். இவ்வளவு பெரிய சரீரம் கும்பகர்ணன், அதுவும் 6 மாதம் தூங்கிக் கொண்டே இருக்கிறவன், இவ்வளவு தூரம் சோறு போட்டு என்னை வளர்த்திருக்கிறானே என்னுடைய அண்ணன். நெடிது நாள் வளர்த்து போர்க்கோலம் செய்து என்னை அனுப்பி விட்டிருக்கான். போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது, அவனுக்கு நான் என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டாமா? அங்கு போகேன், அங்க வரமாட்டேன். தாக்கோல மேனி மைந்த உருபதம் தருதியாயின் காக்கோல மேனியானை கூடுதி கடிதின் என்றான். மாலையணிந்த விபீஷணா, உனக்கு சாஸ்வதமான பதவி கிடைக்கும், பெரிய புண்ணியவான் நீ, உடனடியாக போய் அந்த கார்மேக வண்ணனிடத்திலே போய் சென்று அடை என்று ரொம்ப அற்புதமான கும்பகர்ணன், ரொம்ப உன்னதமான பாத்திரம் கும்பகர்ணன் ராமாயணத்துல, குறிப்பாக கம்பராமாயணத்துல. அவன் ஏதோ தூங்கி கொண்டிருப்பான், எழுந்திருப்பான், ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி நம்ம நினைத்துக் கொண்டு, மிக மிக உன்னதமான ஒரு பாத்திரம் கும்பகர்ணன். உடனே மிகப்பெரிய வீர போர் செய்கின்றான். உடனே யாராலையும் சமாளிக்க முடியல. முதல்ல ஹனுமன் போரிடுகிறான், சுக்ரீவன் போரிடுகிறான், ஜாம்பவான், அத்தனை பேரையும் கும்பகர்ணன் தன்னுடைய பலத்தாலே வீழ்த்தி அவர்களை பின்வாங்க செய்து கொண்டே இருக்கிறான். லக்ஷ்மணன் போரிடுகிறான், அவனாலே சமாளிக்க முடியல. பிறகு ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் நேரடி போர் நடைபெறுகிறது. முதல்ல கும்பகர்ணனுடைய 2 கரங்களையும் ராமனுடைய சரங்கள் வெட்டி விடுகின்றன. அந்த 2 கைகளை இழந்தும் அவனுடைய உடலால போர் செய்கின்றான். அதன் பிறகு என்ன செய்கின்றான், கால்களை வெட்டி விடுகின்றான். அப்பொழுதும் அவனுடைய உடலை கொண்டு கும்பகர்ணன் போரிடுகின்றான். இறுதியில அவனுடைய கும்பகர்ணனுடைய மூக்கை ராமன் அறுத்து விடுகின்றான். போர்ல மூக்கு அறுபட்டு விடுகிறது. உடனே கும்பகர்ணனுக்கு தெரிந்து போய்விட்டது, தன்னுடைய இறுதி நேரம் விட்டது என்று. உடனே ராமன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறான், மூக்கிலா முகம் என்று அரக்கர்கள் கடிச்சிடறான். சுக்ரீவன் கடித்து அந்த மூக்கு போய்விடுகிறது. ஆமா, சுக்ரீவனை கவர்ந்து செல்கிறான் போர்ல. அப்பொழுது அந்த சுக்ரீவன் கடிச்சு விட்டுறான் அவனுடைய மூக்க, அதனால அந்த மூக்கு போய்விடுகிறது. ஆமா, உடனே ராமன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறான், மூக்கிலா முகம் என்று அரக்கர்கள் எல்லாரும் என்னை இகழ்வார்கள், அதனால நீ என்னுடைய தலையை வெட்டி கடலிலே கொண்டு போய் அமிழ்த்தி விடு, அந்த முகத்தை அரக்கர்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சாகிற தருவாயில ஒரு வரம் கேட்கிறான். அருமையான வரம் அது. அடுத்த பாட்டுக்கு
நீதியால் வந்ததொரு நெடுந்தரும நெறியல்லால், நீதியால் வந்ததொரு நெடுந்தரும நெறியல்லால், சாதியால் வந்த சிறுநெறி அறியான் என் தம்பி. ஆதியாய் உனையடைந்தான் அரசருரு கொண்டமைந்த வேதியா, ஆதியாய் உனையடைந்தான் அரசருரு கொண்டமைந்த வேதியா, இன்னும் உனக்கு அடைக்கலம் யான் வேண்டினேன் அப்படிங்கிறான். என்னோட தம்பி விபீஷணன் இருக்கானே, நீதியால் வந்ததொரு நெடுந்தரும நெறியெல்லாம், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி முறைப்படி வந்த சிறந்த தரும நெறி, சாதியால் வந்த சிறு நெறி அறியான். என்ன ஒரு சொல்வாங்க, சாதியால் வந்த சிறு நெறி. இந்த அரக்க சாதி பிறப்பினாலே சாதியோடு தொடர்புடைய சிறிய நெறியை அவன் அறியவில்லை, நீதியாலே வந்த பெரிய நெறியை அறிந்தான். எனவே இப்ப ஜாதி தர்மம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதாவது ஜாதி முறையை நியாயப்படுத்துவதற்காக ஜாதி தர்மம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. உண்மையில மானிட தர்மம் ஒன்றுதான் இருக்கு. அது அதுதான் அனைவரும் ஜாதி இரண்டொழிய வேறில்லை, நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதா இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று ஔவையார் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப அரக்க குலத்தில பிறந்தவன் அவனுடைய ஜாதி தர்மத்தை கடைபிடிக்கணும்னா அவன் அதர்ம வழியில அல்லவா செல்ல வேண்டும். அப்ப அதர்ம வழியில செல்லணுங்கிறதே ஒரு தர்மமாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என்று சொல்கிறான். அதனால குலத்தளவே ஆகுமாம் குணம், இப்படி எல்லாம் நம்ம கிட்ட பழமொழி இருக்கு. அந்த பழமொழியில அது ஒரு சாதாரண ஒரு நடைமுறை பழமொழியை தவிர ஒரு பெரிய தர்ம நெறி கிடையாது. அப்படி இருந்திருந்தா இரணியனுக்கு ஏன் பிரகலாதன் மகனா பிறந்தான்? அவன் அரக்கன். அரக்க குலத்துல அரக்கர்களே தான் தோணிக்கொண்டே இருக்கணும், அரக்கர்கள் எப்பொழுதும் தீமை செய்து கொண்டேதான் இருப்பார்கள் என்றால் அதுல ஏன் ஒரு பிரகலாதன் பிறந்தான்? அப்பேற்பட்ட பக்த சிரோன்மணி இல்லையா? மகாபலி அரக்க குலத்திலே பிறந்தான். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான சக்கரவர்த்தி. எனவே நம்முடைய இந்து மதம் என்ன சொல்கிறது என்றால், அதாவது கிறிஸ்தவ மதத்துல ஒரு கருத்து உண்டு, தகப்பன் செய்த பாவம் பையனுக்கு வரும், அப்படியே தலைமுறையாக தொடரும். அதனால இயேசுவை யூதர்கள் கொண்டு விட்டார்கள், அதனால இன்னி வரைக்கும் யூதர்கள் தலையில அந்த பாவம் இருக்கு என்று கிறிஸ்தவ மதம் சொல்கிறது. அதனால யூதர்களை நிரந்தரமாக வெறுக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ மதம் போதிக்கிறது. அதே போல இஸ்லாமிய மதத்துல யாரெல்லாம் அல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் காபிர்கள். அவர்களுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவர்கள் அல்லாவை முகமதுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க மேல பாவம் இருக்கு. அவங்க எவ்வளவு நல்லவங்களா, மகாத்மா காந்தி மாதிரி இருந்தா கூட சரி, அவர்கள் எல்லாரும் பாவிகள் என்றெல்லாம் இந்த மற்ற மதங்கள் போதிக்கின்றன. ஆனால் நம்முடைய தர்மம் என்ன சொல்கிறது பாருங்கள். இங்க விபீஷணன், ராவணனுடைய தம்பி விபீஷணன் அப்பேற்பட்ட தர்மவான் பக்த சிரோன்மணி என்று நாம் கொண்டாடுகிறோம். இரணியனுடைய புதல்வன் பிரகலாதன், அவனை இன்னொரு பக்த சிரோன்மணி என்று கொண்டாடுகிறோம். எனவே நம்முடைய மதத்துல தீமை என்பது ஒரு பிறப்பினாலோ, ஒரு கெட்ட குணம் என்பது இந்த ஜாதியில போன்றா இவன் கெட்டவனாதான் இருப்பான் போன்ற கருத்துகளுக்கு நம்முடைய மதத்துல இடமே கிடையாது. நம்முடைய மதம் சாதியால் சிறு நெறியை பேசவில்லை, நீதியால் வந்தது ஒரு நெடுந்தரும நெறியை பேசுகிறது. சாகர தருவாயில அவ்வளவு அழகாக கும்பகர்ணன் அதை எடுத்துக்கொள்கிறான். சாதியால் வந்த சிறு நெறி அறியான். அந்த நிலைமையில கூட அவன் தனக்காக வரம் கேட்கல, தன்னுடைய தம்பிக்காக வரம் கேட்கிறான். என் தம்பி உன்னை அடைந்தான், ஆதியாய் உன்னை அடைந்தான், அவன் ஏற்கனவே உன்னை சர்வம் அடைந்து விட்டான். அரசர் உருக்கொண்டமைந்த வேதியா, அரசர் வடிவிலே திகழ்கின்ற வேத பரம்பொருளே, இன்னும் உனக்கு அடைக்கலம் நான் வேண்டினேன். நான் மீண்டும் ஒரு முறை அவனை அடைக்கலமாக உனக்கு தருகிறேன், அவனை நீ என்றென்றும் காப்பாற்றுவாயாக என்று சொல்லி கும்பகர்ணனுடைய வதம் நிகழ்ந்து முடிகிறது. இதை உடனே ராவணன் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே ஓய்ந்து அழுகிறான். ஐயோ, கும்பகர்ணன் கும்பகர்ணன் அப்பேற்பட்ட கும்பகர்ணனையே இவர்கள் கொண்டு வீழ்த்தி விட்டார்களே, இனிமேல் நாம் என்ன செய்வது என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்தது இருக்கிறவன் இந்திரஜித் தான். இந்திரஜித்தை சொல்கிறான், இந்திரஜித்தா, நீ போர்க்களம் புக வேண்டிய காலம் வந்துவிட்டது.
இந்திரஜித்து ஒரு மிகப்பெரிய வீரன், இந்திரனையே போரில் வெற்றி கொண்டவன், மாயங்களிலே வல்லவன். அதனால நீ களத்தில் இறங்கு என்று சொல்கிறான். இந்திரஜித்து போருக்கு வருகிறான். இந்திரஜித்தினுடைய போர் தான் யுத்த காண்டத்தினுடைய ஏறக்குறைய பாதி பகுதி. அவ்வளவு நீண்ட போர், மீண்டும் 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 பல்வேறு விதங்களிலே இந்திரஜித்தினுடைய போர். முதல்ல என்ன செய்கிறான் இந்திரஜித்து? இந்த வானரர்களுடைய மன உறுதியை நாம் எப்படியாவது குலைக்க வேண்டும். இவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி அடைந்து கொண்டே வருகிறார்கள். அதனால இவர்களுடைய மன உறுதியை குலைக்க வேண்டும் என்பதற்காக நாகபாசம் என்கின்ற ஒரு கொடிய அஸ்திரத்தை பிரயோகம் செய்து விடுகின்றான். அந்த நாகபாசத்தினால கட்டப்பட்டு ராம லட்சுமணர்கள் இருவருமே உணர்விழந்து விழுந்து விடுகிறார்கள் போர்க்களத்தில். உடனே வானரர்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய கலக்கம். என்னது இது, இந்திரஜித்து போருக்கு வந்தா நம்முடைய நாயகர்களே இப்படி போரிலே விழுந்து விட்டார்களே என்று தலைமையில கை வைத்துக் கொண்டு எல்லா வானவர்களும் அவ்வளவுதான், போர் முடிந்து விட்டது, இனிமேல் நாம் எல்லாரும் இங்கே இந்த அரக்கர்கள் கையாலே மாண்டு போய்விடப் போகிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில கருடன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தெய்வ சங்கல்பத்தினால வானத்திலே கருடன் பறந்து வருகிறான். அந்த கருடன் வருகின்ற வர்ணனை கம்பராமாயணத்தில் அற்புதமாக இருக்கும். அவனுடைய பொன்மயமான ரக்கைகள் மிளிர அப்படியே கருட பகவான் வானத்தில் பறந்து வருகிறான். அவன் வருகிற அந்த வேகத்தை பார்த்த உடனேயே இந்த நாகபாசத்தினுடைய கட்டுகள் எல்லாம் அப்படியே கழன்று விழுந்து விடுகின்றன. ராமனும் லக்ஷ்மணனும் அப்படியே புத்துணர்வோடு எழுந்து நிற்கிறாங்க. ஒரே கொண்டாட்டம். உடனே கருடன் ராமனுடைய திருவடியில விழுந்து வணங்குறான். ராமா, இது என்ன விளையாட்டு? நான் உன்னுடைய தாசான தாசன். ஆனால் நீ இப்படி நாகபாசத்துல கட்டுப்பட்டு கிடக்க, நான் உன்னை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமையை, ஒரு விளையாட்டை நீ விளையாடுகிறாயே, என்னப்பா விளையாட்டு இது என்று சொல்லி ஒரு பெரிய துதி, கருடன் துதி. கம்பராமாயணத்தில் இன்னொரு அற்புதமான துதி. அதுல இருந்து ஒரு பாட்டு. சொல்லுண்டு உரைத்தி பொருளாதி தூய மறையும் துறந்து திரிவாய், வில் ஒன்றெடுத்தி சரமொன்று எடுத்தி மிளிசங்க மங்கை உடையாய், கொல்லென்றுரைத்தி கொலையுண்டு நிற்றி கொடியார் உன் மாயை அறியேன், அல்லென்று நிற்றி பகவாதியார் இவ்வதிரேக மாயை அறிவார். கருடன் துதிக்கிறான். ராமன் என்ன சொல்கிறான்? சொல்லொன்று உரைத்தி, இந்த உலகத்தையெல்லாம் உய்விக்கின்ற சொற்களை நீ செய்கிறாய், நாத வடிவமாக இருக்கின்றாய், இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற சொல்லாக நீயே இருக்கிறாய், பொருளாதி அதனுடைய பொருளாகவும் நீயே இருக்கிறாய், தூய மறையும் துறந்து திரிவாய், இந்த வேதங்களையும் கடந்து நீ நிற்கிறாய், வில்லொன்றெடுத்தி விளையாட்டாக கையிலே ஒரு வில்லை எடுக்கிறாய், சரமொன்றெடுத்தி அம்பு ஒன்றை கையிலே ஏந்தி நிற்கின்றாய், மிளிர் சங்கம் அங்கை உடையாய், மிளிர்கின்ற பாஞ்சஜன்யத்தை கையிலே ஏந்தி இருக்கிறவனும் நீதானே அல்லவா? என்ன செய்கிறாய்? கொல் என்று உரைத்தி, தீயவர்க்கு பகைவனாக இருந்து கொல், தீயவர்களை அழி என்று நீயே சொல்கிறாய். எல்லா அரக்கர்கள் உட்பட எல்லா உயிரினங்களுடைய ஆத்மாவாகவும் நீயே இருப்பதனாலே கொலையுண்டு இற்றி, நீயே கொலையுண்டு களத்திலே கிடக்கிறாய். கொடியாய் உன் மாயை அறியேன். என்னப்பா இது ஒரு கொடிய மாயமா இருக்கு, எல்லாமே விஷ்ணு மாயையா இருக்கு. நீயே கொள்கிறாய், நீயே கொலையுண்டு கிடக்கிறாய். அல்லென்று நிற்றி, அல்ல இருட்டு, இருட்டாக நீயே இருக்கிறாய். பகலாதி பகலாகவும் நீயே இருக்கிறாய். அதிரேக மாயை அறிவாய். அதிரேக மாயைனா பெரிய மாயை. திருமாலுக்கே மாயோன் என்று பெயர் தமிழ் மரபில். அதனால யார் அதிரேக மாயை அறிவார் என்று கருடன் இப்படி என்னப்பா விளையாட்டு என்று துதித்து விட்டு மேலே பறந்து சென்று விடுகிறான். மீண்டும் போர் தொடர்கிறது. மறுபடியும் இந்திரஜித்து கிட்ட அங்க ஒரே பெரிய கொண்டாட்டமா இருக்கு. அவ்வளவுதான், நான் ராமலட்சுமணர்களை ஒரு வழி ஆக்கிட்டேன், போர் முடிஞ்சு போச்சு என்று மறுபடியும் வானவர்களுடைய ஆரவாரம் கேட்கிறது. ராவணன் பார்க்கிறான், என்ன ஆயிற்று, மறுபடி கூப்பிடு இந்திரஜித்த என்று இந்திரஜித்து மீண்டும் போருக்கு வருகிறான். இப்பொழுது லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடுவுல மிக கொடிய போர் நடக்கிறது. அந்த போர்ல விதவிதமான அஸ்திரங்களை இந்திரஜித்து விட்டுக் கொண்டிருக்கின்றான். அந்த அஸ்திரங்களுக்கு பதிலடியாக லக்ஷ்மணன் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். பிரம்மாஸ்திரத்தை விடலாமா என்று லக்ஷ்மணன் யோசிக்கும் பொழுது ராமன் சொல்கிறான், வேண்டாம்,
பிரம்மாஸ்திரம் என்பது ஒரு பெரிய ஒரு அணு ஆயுதம் மாதிரி, அது உலகையே அழிக்கின்ற சக்தி வாய்ந்தது. அதை நம்ம துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, அதனால நீ அதை பயன்படுத்தாதே என்று ராமன் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடுகிறான் லக்ஷ்மணன் மேல. நேரடியாக லக்ஷ்மணன் மேலும் வானர படை மீதும் எல்லார் மீதும் அதை ஏவி விடுகின்றான். உடனே அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய கட்டினால முதல்ல லக்ஷ்மணன் வீழ்கிறான், பிறகு ராமனும் வீழ்கிறான். இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற காலத்துல விபீஷணன் இல்ல. விபீஷணன் உணவு கொண்டு வருவதற்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான். உடனே போர்க்களம் முழுவதும் அப்படியே குரங்குகள் எல்லாம் மயங்கி விழுந்திருக்கின்றன. எல்லா படைத்தலைவர்களும் அப்படியே வீழ்ந்திருக்கிறார்கள். உடனே இந்திரஜித்து ராவணன் கிட்ட போய் சொல்கிறான், அண்ணா அந்த தந்தையே, நான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து விட்டேன், அவ்வளவுதான், பேரழிவு நடந்து விட்டது, வானர படைகள் எல்லாம் விழுந்து கிடக்கின்றன, அங்க பாருங்க லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிறான், ராமனும் விழுந்து விட்டான் என்று சொன்ன உடனே ராவணனுக்கு சந்தேகம், உண்மையிலேயே இது நடந்திருக்குமா? சரி, எதுவானாலும் இருக்கட்டும் என்று சொல்கிறான். உடனே நான் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், சீதைக்காகத்தானே இவ்வளவு பெரிய போரை அவர்கள் செய்கிறார்கள், சீதையை நம்ம புஷ்ப விமானத்தில் எடுத்துக்கொண்டு மேலே போர்க்களத்திற்கு கொண்டு போய் இப்படி முழு படைகளும் விழுந்து கிடக்கின்றதை காட்சியை நாம் காட்டுவோம், அவ்வளவுதான். உடனே சீதை என்ன செய்வாள்? போர் முடிந்து விட்டது, ராமன் தோற்று விட்டான் என்று நினைத்து எனக்கு இணங்கி விடுவாள். அப்புறம் நமக்கு போர் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, சீதை எனக்கு கிடைத்து விடுவாள் என்று ஒரு ஆக்கிமார்களை எல்லாம் கூப்பிட்டு புஷ்ப விமானத்தை கொண்டு வாருங்கள், அசோகவனத்தில் இருக்கிற சீதை கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி போரிலே ராமன் விழுந்து விட்டான் என்று. உடனே திரிஜடை முதலான சில அரக்கிகள் எல்லாம் புஷ்ப விமானத்திலேயே ஏற்றிக்கொண்டு சீதை வானத்திலிருந்து யுத்த களத்தை பார்க்க வைக்கிறார்கள். சீதை அப்படியே பார்க்கிறாள், ஐயோ நாயகனே, நீ விழுந்து விட்டாயா, நானும் உன்னுடன் வருகிறேன் என்று சீதை அப்படியே புஷ்ப விமானத்திலிருந்து கீழே குதிக்கப் போகிறாள். அப்பொழுது திரிஜடை அவளை தாங்கி பிடித்து, தேவி நீ மனம் தளராதே, அவர்களுடைய முகங்களை பார், இறந்தவர்களுடைய முகங்கள் இப்படி இருக்காது, அந்த முகத்தில் இருக்கிற சோபை சிறிதும் குன்றவில்லை, அரக்கர்கள் மாயங்களிலே வல்லவர்கள், உன்னை ஏமாற்றுவதற்காக இப்படி ஏதாவது அவர்கள் செய்திருக்கலாம், அதனால எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது, இது இந்திரஜித்து வைத்திருக்கிற ஏதோ ஒரு மாயம், இதனால் நீ கலங்காதே, தர்மத்திற்கு என்றுமே அழிவு கிடையாது என்றெல்லாம் சொல்லி சீதையை தேற்றி அழைத்துக் கொண்டு போகிறாள். சீதை சொல்கிறாள், நீ சொல்வதனாலே நான் சமாதானமாகிறேன், இருந்தாலும் என்னுடைய மனம் இன்னும் பெரிய குழப்பத்திலே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது விபீஷணன் திரும்பி வருகிறான். விபீஷணன் திரும்பி பார்க்கும்போது போர்க்களத்தில் அசைவே இல்லை. ஐயோ என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று என்று ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே வரும்பொழுது அங்கே மிக முதுகிழவனான ஜாம்பவான், அவனுக்கு லேசாக உணர்வு வருகிறது. உணர்வு விபீஷணா என்ன ஆயிற்று என்று பார்க்கும் பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் தேடிக்கொண்டே வருகிறார்கள், யாருக்காவது மூச்சு பேச்சு இருக்கா என்று ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே உடனே ஜாம்பவான் சொல்கிறான், இந்த போர்க்களத்துல அனுமனுக்கு மட்டும் சிறிது உணர்வு இருந்தால் போதும், நாம் முழு போரையும் வென்று விடலாம், நீ பார்த்து கொண்டே வா என்று சொல்லும்போது அனுமன் லேசாக அந்த மயக்கத்தில் இருந்து தெளிந்து உடனே சிலிர்த்து எழுந்து நிற்கிறான். ஜாம்பவான் சொல்கிறான், அனுமனே நீ இருக்கிறாய், இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை என்று இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராமனும் அந்த பிரம்மாஸ்திர கட்டில் இருந்து எழுந்து விடுகிறான். ஆனால் லக்ஷ்மணன் எழுந்திருக்கல. லக்ஷ்மணன் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறான். உடனே ராமன் புலம்ப ஆரம்பித்து விடுகிறான், தம்பி ஐயோ எனக்குத்தானே வனவாசம், இவ்வளவு நாட்கள் என்னுடைய இணை பிரியாத உடலும் உயிரும் போல என்னை பின்தொடர்ந்து வந்தாயே, ஒன்னு இந்த யுத்த காலத்துல பறி கொடுத்துட்டேனே, என்னுடைய சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு போனாங்கிறதுக்காகத்தானே இந்த யுத்தமே ஆரம்பிச்சது, இந்த யுத்தத்தில் அநியாயமாக நீ பலியாகி விட்டாய், நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் ராவணன் பலவாறாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பக்கத்துல உடனே ஜாம்பவானும் விபீஷணனும் தேடிக்கொண்டே போகிறார்கள், இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று. அங்க சுஷேனன் என்று ஒரு மருத்துவன், அவர்களுடைய படையிலேயே ஒரு மருத்துவர் இருக்கார். உடனே அவனுக்கு லேசாக உணர்வு வருகிறது. அவன் சொல்கிறான், இது எனக்கு இந்த கட்டிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியும், நாம் பல யோஜனை தூரம் கடந்து சென்று கைலாய மலைக்கு அப்பால சஞ்சீவி பர்வதம் என்று ஒரு பெரிய மலை இருக்கிறது, அந்த மலையில இருக்கிற மூலிகைகளை எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த பிரம்மாஸ்திர கட்டிலிருந்து நாம் எல்லாரையும் இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி அந்த மூலிகைக்கு உண்டு என்று சொன்ன உடனே ஹனுமன் சொல்கிறான்,
நீங்க உடனே ஜாம்பவான் சொல்கிறான், அனுமனே உன்னால் அதை கொண்டு வர இயலும் என்று. அனுமன் உடனடியாக வானிலே எழுந்து அப்படியே மிக வேகமாக பல சமுத்திரங்களை தாண்டி சென்று இமயமலை, கைலை மலையெல்லாம் தாண்டி செல்கிறான். தாண்டி அங்கே அந்த சஞ்சீவி பர்வதத்தை பார்க்கிறான். அதுல எந்த மூலிகையை எடுக்கணும் என்று தெரியல. அதனால முழு மலையையும் அப்படியே பெயர்த்து கொண்டு மலையை தன்னுடைய கையிலே ஏந்தி அனுமன் அப்படியே வானத்துல பறந்து செல்கிறான். அந்த தெய்வீக காட்சியை தேவர்கள் மூவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். கைலை மலையிலிருந்து சிவபெருமானும் உமையும் பார்க்கிறார்களாம். அது ஒரு பாட்டு. என்னிவன் எழுந்த தன்மை என்று உலகு ஈன்றால் கேட்ட மன்னவன் இராமன் தூதன் மருந்தின் மேல் வந்தான். பஞ்சர் தென்னகர் இலங்கை தீமை தீர்வது திண்ணம் சேர்ந்து நல்லுதல் நாமும் வெம்போர் காணுதும் நாளை என்றான். என் இவன் எழுந்த தன்மை, யார் இவன் இப்படி மலையை தூக்கி கொண்டு போகிறானே தெய்வீக புருஷன் என்று உலகு ஈன்றால் கேட்ப, உலகை ஈன்ற உமாதேவி கேட்கிறான். அதுக்கு சிவபெருமான் பதில் சொல்றான், மன்னவன் இராமன் தூதன் மருந்தின் மேல் வந்தான். இவன் ராமதூதன் மருந்தை எடுப்பதற்காக வந்திருக்கிறான். அந்த மலையை எடுத்துக்கொண்டு போகிறான். வஞ்சர் தென்னகர் இலங்கை தீமை தீர்வது திண்ணம், இலங்கை அரக்கர்களுடைய தீமை தீர்ந்துவிடும். சேர்ந்து நல்லுதல் அழகிய நெற்றியுடைய உமாதேவியே நாமும் வெம்போர் காணுதும் நாளை, மற்ற எல்லா தேவர்களுடனும் சேர்ந்து கொடிய போரை நாளை நாமும் சேர்ந்து காண்போம் என்று இப்படி தேவர் மூவர் எல்லாரும் வாழ்த்த அனுமன் அப்படியே இறங்குகிறான். இறங்கி போர்க்களத்தில் இறங்கின உடனே அந்த சஞ்சீவி மூலிகையுடைய காற்று பட்ட உடனேயே மயக்கத்திலே இருந்த லக்ஷ்மணன் வானரர்கள் எல்லாரும் உயிர் தெழுகிறார்கள். போர்க்களம்னா அங்க அரக்கர்களும் செத்து கிடப்பாங்களே, அவங்க ஏன் யாருமே எழல என்று ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு ராமாயணத்துல சமாதானம் இருக்கு. ராவணன் இருக்கானே, ஒரு பெரிய மதியூகமா ஒரு வேலை செய்வதாக நினைத்துக் கொண்டு போர்க்களத்திலே அரக்கர்கள் சாக சாக என்ன பண்றான், இவனுக்கு சீதையை எப்படியோ சீதையை கொண்டு வந்து காண்பிக்கணும் என்றெல்லாம் இவனுக்கு திட்டம் இருக்கு போர்க்களத்துல. இருந்தாலும் அரக்கர்கள் ரொம்ப மனம் தளர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக செத்து போன அரக்கர்களை எல்லாம் உடனுக்குடனே கடலுக்குள்ளே தள்ளி விடுங்கள் என்று சொல்லி விடுகிறான். அதனால அந்த போர்க்களத்துல அரக்கர்கள் உடல்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களும் சேர்ந்து பிழைத்திருந்தாங்கன்னா போர் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். அதனால அரக்கர்கள் யாருமே உயிர் பெற்று எழவில்லை. அங்கே மயக்கத்திலே இருந்த வானரர்களும் லக்ஷ்மணன் அவர்களும் மட்டும் உயிர் தெழுந்தார்கள். உடனே ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். உடனே மறுபடி சுஷேனன் சொல்கிறான், இந்த சஞ்சீவி பர்வதத்தை மீண்டும் நீ எடுத்த இடத்திலேயே கொண்டு வந்து வைத்துவிடு என்று. அனுமன் மறுபடி பறந்து போய் அதை வைத்து விட்டு வருகின்றான். இந்த ஆரவார கூச்சல் அசோகவனம் வரைக்கும் கேட்குது. உடனே திருச்சடை சொல்கிறாள், பார் நான் சொன்னேன் இல்லையா, அது மயக்கத்திலேதான் இருக்கிறார்கள் என்று வானரர்கள் போடுகின்ற அந்த ஜெய கோஷத்தை பார் என்று சொல்கிறாள். உடனே மறுபடியும் இந்திரஜித்தை அழைக்கிறான் ராவணன். இந்திரஜித்து, உன்னுடைய மாயம் எதுவுமே பலிக்கலையேப்பா என்று சொன்ன உடனே இந்திரஜித் சொல்கிறான், நான் மிகப்பெரிய கொடிய போரை செய்ய போகிறேன். அந்த போருக்கு, இறுதி போருக்கு செல்வதற்கு முன்னால நிகும்பல யாகம் என்று ஒரு பயங்கரமான யாகத்தை நான் செய்ய வேண்டும். நிகும்பலைங்கிறது ஒரு இடத்தினுடைய பேர். அந்த இடத்திலே புகுந்து ஒரு பெரிய வேள்வியை செய்ய வேண்டும். அந்த வேள்விக்கு எந்த இடையூறுமே வரக்கூடாது. குறிப்பா அந்த வேள்வியை நான் செய்து கொண்டிருக்கும் போது அந்த வேள்வி தடைப்பட்டு நான் எழுந்து போர் செய்யற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அந்த போர்ல நான் கட்டாயம் மரணம் அடைந்து விடுவேன். அதனால எந்த இடையூறும் இல்லாமல் நான் அந்த வேள்வியை முடிக்க வேண்டும். அது வரைக்கும் இந்த வானவர்களை என்னமாவது செய்து நான் அந்த வேள்வியை முடிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது அவனுக்கு இன்னொரு எண்ணம் உதிக்கிறது. உடனே போர்க்களத்துக்கு மறுபடியும் இந்திரஜித் வருகிறான். இந்த முறை அனுமனுக்கும் இந்திரஜித்துக்கும் நேரடியான போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போருக்கு நடுவில் திடீரென்று இந்திரஜித்து மறைந்து விடுகிறான். எங்கே போனான் இந்திரஜித், எங்கே போனான் என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது சீதையை ஒரு தேரிலை ஏற்றிக்கொண்டு இந்திரஜித் அங்கே வருகிறான். அவள் ஒரு மாயா சீதை. அனுமனுடைய கண் முன்னாலே அவளை நிறுத்தி சொல்கிறான், ஹே அனுமனே, நீங்கள் குரங்கு கூட்டங்கள் என்று சரியா போச்சு. என்னுடைய அண்ணன் இந்த பெண் மீது மோகித்திருக்கிறான். எனக்கு அது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதனால நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் இவளை கொல்ல போகிறேன். இவளால்தான் இவ்வளவு பெரிய போர் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இவளை நான் கொன்று விட்டால் நீங்கள் போரிட்டு என்ன பிரயோஜனம் என்று அவருடைய கண் முன்னாலேயே அந்த மாயா சீதையை என்ன செய்கிறாள், அவளுடைய தலையை வெட்டி போட்டு அந்த தேரிலேயே அவள் வீழ்ந்து கிடைக்கிறாள்.
பிறகு சொல்கிறான், நான் இதோடு விடமாட்டேன். நான் உடனடியாக அயோத்திக்கு போய் அங்கே இருக்கிற பரதன், சத்ருகனன் ஆகியவர்களையும் கொண்டழித்து இந்த போரை முடிக்கப் போகிறேன். நீங்க இங்கே கடந்து வருந்திக் கொண்டு கிடங்கள் என்று அப்படியே திடீரென்று வானத்திலே மயங்கி விடுகிறான். அனுமன் ஏற்கனவே சீதையை பார்த்திருக்கிறான் இல்லையா? சீதை எப்படி இருப்பான்னு அனுமனுக்கு தெரியும். ஒரு கணம் அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. உண்மையிலேயே இந்த அரக்கன் இப்படி செய்து விட்டானா என்று உடனே ஓடி வந்து ராமலட்சுமணர்கள், விபீஷணர்கள் எல்லா இடத்திலையும் புலம்புகிறான். ஐயோ, இப்படி நாம் எந்த சீதையை மீட்பதற்காக இப்படி எல்லாம் போர் செய்து கொண்டிருக்கின்றோமோ, இந்திரஜித்து அவளை மாயமாக கொண்டு விட்டானே என்ற உடனே மறுபடியும் ஒரு பெரிய சோகம். உடனே ராமன், லக்ஷ்மணன் எல்லாருமாக சேர்ந்து புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். விபீஷணன் அப்ப சொல்கிறான், எனக்கு இந்த இந்திரஜித்தை பத்தி தெரியும், இவன் மாயங்களில் வல்லவன் என்று அவன் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. உடனே விபீஷணன் ஒரு வண்டு உருவம் எடுத்துக்கொண்டு அசோகவனத்திற்கு உள்ளே புகுந்து அங்க சீதை ரொம்ப பத்திரமா இருக்கா என்று திரும்பி இங்கே செய்தி உரைக்கிறான். அப்பொழுது இவர்களுக்கெல்லாம் சமாதானமாகிறது. உடனே அவன் யோசிக்கிறான், விபீஷன் எதற்காக இந்திரஜித் இப்படி செய்தான்? உடனே மறுபடியும் இவர்கள் கலக்கம் அடைக்கிறார்கள். அவன் அயோத்திக்கு போறேன்னு சொல்லியிருக்கானே, அங்கே என்ன ஆகுமோ என்று. உடனே விபீஷணன் சொல்கிறான், எனக்கு இப்பொழுது தெரிந்து விட்டது, அவன் நிகும்பரை யாகம் செய்வதற்காக, நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி எல்லாம் செய்திருக்கிறான் என்று உடனே சொல்கிறான். லக்ஷ்மணா, நீ கிளம்பு, அவன் அந்த யாகத்தை முடித்தான் என்றால் அவனை நம்ம சம்ஹாரம் பண்ணவே முடியாது, அதனால உடனடியாக போய் அந்த யாகத்தை நாம் கலைக்க வேண்டும் என்று உடனே லக்ஷ்மணனோடு போய் நிகும்பல யாகத்தை கலைத்து விடுகிறார்கள். உடனே அதிலிருந்து எழுந்து மிகுந்த கோபத்தோடு இந்திரஜித் போர் செய்கிறான். கடும் போர் இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடுவுல. அந்த போரில இந்திரஜித்தினுடைய தலையை கொய்து அதை கடலிலே விழச் செய்து விடுகிறான் லக்ஷ்மணன். அந்த போரை முடித்து ராமனிட்ட திரும்பி வந்த உடனே ராமன் அவனை தழுவிக்கொண்டு சொல்கிறான், கம்பமதிற்று களியானை, கம்பமதிற்று களியானை கதித்த ஜனகன் பெற்றெடுத்த கொம்பும் என்பால் இனி குறுகினாள் என்று அகம் குளிர்ந்தேன். வம்பு செறிந்த மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்னும் மாற்றம் தண்டனையால். தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படிங்கிற பழமொழி அதுல இருந்தா வந்திருக்கு. லக்ஷ்மணா, எனக்கு ஒரு தம்பி இருக்கே, இனிமே சீதையே என்னிடத்திலே சேர்ந்தது போல நான் உணர்கிறேன் என்று சொல்லி லக்ஷ்மணனை ஆற தழுவிக்கொண்டு, லக்ஷ்மணன் தான் இந்திரஜித்தை வதம் செய்திருக்கிறான் என்று ராமன் லக்ஷ்மணனை தழுவிக்கொள்கிறான். உடனே இந்திரஜித்து மறைந்தான் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே ராவணன் சோகம் தாழ முடியல. அவன் என்ன நினைச்சிருந்தா, என்னை விட என் மகன் பெரிய வீரன் இந்திரஜித்து என்று நினைத்து பலவாறாக ராவன் சோகத்துல அழுது புலம்பி இனிமே வேற வழியே இல்லை என்று மூலபல சேனை என்று ஒரு குடிய அரக்கர் சேனையை கூட்டி வருகிறான். அந்த சேனையை ராமன் முற்றிலுமாக அழித்து நீராக்கி விடுகின்றான். பிறகு கடைசியில ராவணன் போருக்கு வருகிறான். ராவணன் தன்னுடைய ஒரு பெரிய பேய் தேர் என்று சொல்கிறார்கள், கொடிய மிருகங்களால் இழுக்கப்படுகின்ற தேரிலே ஏறி நின்று இதுதான் இறுதி போர் என்று எல்லாருக்குமே தெரிந்து விட்டது. தேவாசுரர்கள் அனைவரும் அங்கே வானத்திலே போரை பார்க்கிறார்கள். அப்போது விபீஷணன் சொல்கிறான், ராமா, இந்த போரை ராவணன் சம்ஹாரம் செய்த ஒரு அரசனுக்கு அழகு தேர்ல நின்று போரிடுவது என்று. அப்ப வானத்திலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தேவர்கள், தேவராஜனான இந்திரன் உடனே தன்னுடைய சாரதியாகிய மாதலியை கூப்பிட்டு, நம்முடைய தேவ ரதத்தை கீழே எடுத்துச் செல், ராமன் அந்த தேரில் நின்று போரிடட்டும், நம்முடைய தேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் என்று சொல்லி ராமன் அந்த தேரிலே ஏறி ராம ராவண யுத்தம் நடக்கிறது. இறுதியில ராமன் பிரம்மாஸ்திரத்தை விட்டு அந்த ராவணனுடைய நாபியில அமிர்த கலசம் இருக்கிறது, அந்த அமிர்த கலசம் உடைந்தால்தான் அவன் சாவான் என்று அவனுக்கு ஒரு வரம் இருக்கிறது. அதை துளைக்க வேண்டும் என்று விபீஷணன் சொல்ல ராமன் அவ்வாறே ஒரு அம்பு விட்டு ராவணன் கடைசியாக ராவண வதம் நிகழ்கிறது. ராவணன் மட்டும் சாதல, என்னெல்லாம் செத்துது அப்படிங்கிறார். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெலப்படாய் எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி போயிற்று ராகவந்தன் புனித வாழி என்கிறார். முக்கோடி வாழ்நாளும் 3 கோடி ஆயுள் அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான். சாதாரணமா சாக மாட்டான். முயன்றுடைய பெருந்தவமும், என்னெல்லாமோ செய்த பெரிய தவம்,
முதல்வன் பிரம்மதேவன் முன்னால் எக்கோடி யாராலும் வெலப்படாய் 33 தேவர்கள் யாராலையும் வெலப்பட மாட்டாய் என்று சொல்லிவிட்டான். மனிதர்கள் பூச்சிகள் நினைச்சு கேட்காம விட்டுட்டான் வரத்தை. மனுஷன் கையால நம்ம எங்க சாக போறோம் என்று அந்த வரத்தையும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புய வலியும் 8 திக்குகளையும் இருக்கின்ற அவற்றை வென்று உலக அனைத்தும் போரிலே வென்ற அந்த தோல் வலிமையையும் எல்லாவற்றையும் தின்று மார்பில் புக்கு ஓடி அவனுடைய மார்பிலே பாய்ந்து பின்பக்கமா போயிடுச்சு. புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று, வெளியில போய் சென்று விட்டது ராகவந்தன் புனித வாழி. ராகவனுடைய அந்த புனித பானமானது அவ்வாறு சென்று போய்விட்டது. இப்படி ராவண வதம் நிகழ்ந்து உலகில் உள்ள தீமைகள் எல்லாம் அகன்றன. உடனே மண்டோதரி ராவணன் மார்பிலே விழுந்து புரண்டு புலம்பி அங்கேயே உயிர் நீத்து விடுகிறாள். கற்பு கரசியான மண்டோதரி ராவணன் இறந்தவுடனே அதன் பிறகு அசோகவனத்திற்கு சென்று சீதையை ஒரு மகாராணி போல எல்லா விதமான ஆபரணங்களும் பூட்டி அவளுக்கு புனித நீராட்டி அவளை அழைத்து வர வேண்டும் என்று விபீஷணன் ஆணையிடுகிறான். உடனே ஏன்னா விபீஷணன் இப்ப லங்காதிபதி ஆகிவிட்டான், விபீஷண பட்டாபிஷேகம் நடக்கிறது. உடனே ஹனுமன் சீதை இடத்திலே போய், தேவி இப்படி ராம ஜெயம் நிகழ்ந்து விட்டது, ராவணன் மாண்டு விட்டான், உங்களை துன்புறுத்திய அரக்கர்கள் சேனையெல்லாம் அழிந்து விட்டது என்று சொன்ன உடனே ஒரு சின்ன வரம் எனக்கு கொடுக்கணும். இந்த அரக்கிகள்லாம் உங்களை இவ்வளவு நாள் இவ்வளவு வதைத்திருக்கிறார்கள், இவர்களை எல்லாவற்றையும் நான் இந்த ஒரு நொடி பொழுதிலே சம்ஹாரம் செய்து விடுகிறேன், அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் என்று ஹனுமான் கேட்கிறார் சீதாதேவி கிட்ட. உடனே சீதை சொல்கிறார், காரியம் கருணமாரியேன ந கஷ்டின் ந அபராத்தியதி என்று சொல்கிறார். மேன்மக்கள் கொள்ள வேண்டிய குணம் என்ன என்றால் கருணைதான், கொடுமை அல்ல. இந்த உலகத்துல குற்றம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஐயோ பாவம், இந்த ராட்சசிகள் என்ன செய்தார்கள்? ராவணன் என்னை துன்புறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான், அதனால இந்த ராட்சசிகள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் ஐயோ பாவம், பெண்கள் இவர்களை விட்டுவிடு என்று கருணையோடு சீதை அங்கே அனுகிரகம் செய்கிறார். அந்த அரக்கிகள் யாரையுமே கொல்லல. இது பிராட்டியினுடைய ஒரு மிகப்பெரிய கருணையை விளக்கக்கூடிய ஒரு இடம். உடனே இப்படி சர்வாலங்கார பூஷிதையாக சீதை அந்த போர்க்களத்திலே வருகிறாள். அந்த சீதையை ராமன் பார்க்கிறான். எப்பேற்பட்ட சீதையை பார்த்தான்? கற்பினுக்கு அரசினை, பெண்மை காப்பினை, பொற்பினுக்கு அழகினை, புகழின் வாழ்க்கையை, தற்பிரிந்து அருள்புரி தருமம் போலியை அற்பின தலைவனும் அமைய நோக்கினான். யார் அவள் என்றால் கற்பினுக்கு அரசு, பெண்மை காப்பினை, எல்லா பெண்மை குணங்களுக்கும் வாழ்விடம், பொற்பினுக்கு அழகினை, அழகுக்கே அழகு அவள், புகழின் வாழ்க்கையை, புகழ் சென்றடையக்கூடிய மிகப்பெரிய ஸ்தானமாகிய அந்த தேவியை, தற்பிரிந்து அருள் புரி, அதாவது தனி நாயகனாகிய தன்னை பிரிந்து தர்ம தேவதையே உருக்கொண்டு வாழ்வது போல அந்த சீதையை, தருமம் போலியை, போலியோ போன்றவள் தருமம் போலியை, அற்பின தலைவனும் அன்போடு கூடிய அந்த ராமனும் அமைய நோக்கினான். நன்றாக பார்த்தான். இப்படி பார்த்த பிறகு சீதையும் ராமனை பார்க்கிறாள். பிறகு ராமன் சீதை இடத்திலே சொல்கிறான், நீ ராட்சசர்களுடைய வாழ்விடத்திலே இத்தனை நாட்கள் வாழ்ந்து விட்டாய், அதனால நீ தீயிலே குளித்து உன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டும் என்று ராமன் சொல்கிறான். அப்பொழுது சீதை ராமனிடத்திலே பலவாறாக பேசுகிறாள். வால்மீகியில ஒரு அற்புதமான வரி வருது, கத்வம் பாஷயசே வீர பிராகிருதாமிவ என்று சீதை பேசுகிறாள். வீரனே, பண்பாடே இல்லாத ஒருவன், பண்பாடே இல்லாத ஒருத்தியை பார்த்து பேசுவது போன்ற சொற்களை என்னிடத்திலே நீ ஏன் பேசுகிறாய்? சீதாதேவி உடனே தீக்குள்ள இறங்கிடல. சீதை ராமனிடத்திலே விவாதம் புரிகிறாள். பேர்பட்ட வாசகங்களை நீ ஏன் என்னிடம் பேசுகிறாய் வீரனே? கம்பன்ல சொல்கிறாள், என்னுடைய கற்பு, என்னுடைய 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 விரதம், என்னுடைய தவம், இதெல்லாம் எத்தவம் என்னலம் என்ன கற்பு உத்தம நீ உணர்கிலாமையால் அப்படின்னு கேட்கிறான். இது எல்லாவற்றையும் நீ உணரலைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? நீயே உணரவில்லையா ராமா, இப்படி எல்லாம் சொல்கிறாயே என்று சொல்லிவிட்டு உடனே சிரித்துக் கொண்டே சீதாதேவி நெருப்பிலே லக்ஷ்மணனை நெருப்பு மூட்ட சொல்கிறான். லக்ஷ்மணன் சீதாதேவி அந்த நெருப்பிலே புகுந்து
உடனே அக்னி தேவனே அதிலிருந்து எழுந்து வரலாம். இவளுடைய கற்பினுடைய ஜுவாலையை என்னால தாங்க முடியவில்லை, அக்னியாகிய நாயை எரிஞ்சு போய்விடுவேன் போல இருக்கு என்று சொல்லி அவளை ஒரு ஒரு தந்தை தன்னுடைய மகளை மடியிலே தாங்கிக் கொண்டு வருவது போல அக்னி தேவன் சீதாதேவி அந்த நெருப்பிலிருந்து எடுத்துக் கொண்டு வந்து விடுகிறான். உடனே வானிலே தோன்றி எல்லா தேவர்களும் ராமனையும் சீதையையும் துதிக்கிறார்கள். சொர்க்க லோகத்தில் இருக்கிற தசரத சக்கரவர்த்தி அவரும் வந்து ராம சீதைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார். அப்ப வந்து தசரதன் தன்னுடைய மருமகளான சீதையை நோக்கி பேசக்கூடிய ஒரு பாட்டு அதுல இங்க போட்டிருக்கேன். பொன்னை தீயிடை பெய்தல் அப்பொன்னுடை தூய்மை தன்னை காட்டுதற்கு என்பது மனக்கொளல் தகுதி, உன்னை காட்டினன் கற்பினுக்கு அரசி என்று உலகில் பின்னை காட்டுவது அரியது என்றெண்ணி இப்பெரியோன் என்று சொல்கிறார். தேவி சீதையே, பொன்னை ஏன் மக்கள் தீயிலே போட்டு உருக்குகிறார்கள்? பொன்னை நாசமாக்க வேண்டும் என்பதற்காகவா? பொன்னை தீயிடை பெய்தல், பொன்னை நெருப்பில போடுவது அப்பொன்னுடைய தூய்மை தன்னை காட்டுவது. அது சொக்க தங்கம் தீயில உருகாது என்று காட்டுவதற்காக, அப்பொன்னுடைய தூய்மை தன்னை காட்டுவதற்கு, பொன்னுடைய தூய்மையை காட்டுவதற்காகத்தான் அதை தீயிலே போடுகிறார்கள் என்று நீ மனத்திலே நினைத்துக்கொள். அதுபோல இப்பெரியோன் குணங்களால் உயர்ந்த இந்த ராமன் இந்த நேரத்தில் இல்லாவிட்டால் வேறொரு சமயத்தில் கற்பினுக்கு அரசி என்று உலகிற்கு காட்ட முடியாது என்பதற்காகத்தான் உன்னை இப்படி அக்னியிலே பிரவேசம் செய்ய சொன்னான். உன்னை காட்டினன் கற்பினுக்கு அரசி என்று உலகில் பின்னை காட்டுவது அரியது என்று எண்ணி இந்த பெரியவரான ராமன் இப்படி செய்தான். அதனால நீ அதை தவறாக நினைத்துக் கொள்ளாதே என்று தசரதன் வானத்திலே தோன்றி இப்படி ஆசியளிக்கிறான். உடனே தசரதன் மகிழ்ந்து, ராமா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் இந்த பித்ருலோகத்துல, அதாவது ஒரு பித்ருவாக இருந்து தசரதன் கேட்க ராமன் சொல்கிறான், நீ வந்து கைகை என்னுடைய மனைவி இல்ல, பரதன் என்னுடைய மகன் இல்ல என்று சாகும் தருவாயில ஒரு தீராத பழியை அவர்கள் மீது ஏற்படுத்தி போய்விட்டாய். ஆனால் அந்த இரண்டையும் மாற்றி கைகை என்னுடைய மனைவிதான், பரதன் என்னுடைய மகன்தான் என்று சொல்லுகின்ற வார்த்தையை எனக்கு வரமாக கொடு, அது போதும் என்று கேட்க தசரதன் அவ்வாறே தந்தேன் என்று சொல்கிறான். உடனே பிரம்மதேவன் ராமனுடைய அவதார நோக்கத்தை எல்லாம் சொல்லி இப்படி பலவாறாக துதிக்கிறார்கள். இந்த அக்னி பிரவேசம்ங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான கட்டம். ஏன் ராமன் அப்படி செய்தான் என்பதற்கெல்லாம் இதான் முதலிலே சொன்னேன், இது ஒரு பெரிய தெய்வ லீலை என்று. அதாவது கனலை எரித்த கற்பின் கனலி என்று ஒரு அபாரமான ஒரு வாசகம் உண்டு. கனலை எரித்த கற்பின் கனலி. ஏன் இப்படி செய்தான் என்றால் இதற்கு பக்தர்கள் பல்வேறு விதமான வியாக்கியானங்கள் கொடுக்கிறார்கள். அதாவது ஏன் இப்படி செய்தான் என்றால், அந்த மானை துரத்தி கொண்டு போன நேரத்திலே லக்ஷ்மணனை பார்த்து அவ்வளவு பெரிய சுடு சொற்களை தேவி சொன்னாள். சீதாதேவி பெண்மை குணத்தினால எம்பெருமான் வந்து தனக்கு செய்யப்பட்ட அவதாரங்களையாவது தாங்கிக் கொள்வான், தன்னுடைய பாகவனுக்கு செய்யப்பட்ட அவதாரத்தை தாங்க மாட்டான். அதனால லக்ஷ்மணனை இப்படி சீதாதேவி சொன்னதுனாலே அதற்கு ஒரு பிராயச்சித்தமாக அந்த லக்ஷ்மணன் மூட்டிய தீயிலேயே தேவி குளித்து வெளியே வந்தாள். இப்படி எல்லாம் விளக்கங்களை சொல்லிக் கொண்டு போகிறார்கள். பொதுவா நம்ம இதை பார்க்கும்போது, அதாவது இந்த போர் முடிந்த பிறகு தேவர்களிடத்தில் இன்னொரு வரம் கேட்கிறான். எனக்காக இந்த குரங்குகள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போர் செய்து இறந்து விட்டன, அந்த இறந்து போன எல்லா வானரங்களும் மீண்டும் எழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வானரம் கூட சாகல, எல்லா வானரங்களும் திரும்பி எழுந்து வந்து விடுகிறது, பட்டாபிஷேகத்தை கலந்து கொள்கின்றன. இப்படி இந்த வானரங்களை எல்லாம் ஏன் இப்படி செய்கிறான் ராமன்னா, இது ஒரு விளையாட்டு தான், இது ஒரு தெய்வ லீலை. பரோக்ஷ பிரியா இவகி தேவாகா என்று ஒரு வேத வாக்கியம் இருக்கு. அது மறைந்து நின்று விளையாடுவது தெய்வங்களினுடைய தொழில் அப்படின்ட்டு. தெய்வம்னாலே விளையாட்டு காட்டக்கூடியது, அதுபோல இது ஒரு தெய்வ லீலை. இப்படி எல்லா வானரங்களையுமே உயிர் பெற செய்த ராமன் அங்க ஜடாயு செத்து கிடக்கும் போது அவனை உயிரோட கொண்டு வந்திருக்க முடியாதா? என்னவெல்லாம் சொல்லி அழுகிறான். நின்றேலும் நின்றேன் நெடுமரம், ஒரு லாஜிக்கே இல்லையே. அங்க வந்து ஜடாயு இறந்து கிடந்தப்ப அப்படி அழுது புலம்பிய ராமன் இங்க வந்து தனக்காக போரிட்டு எல்லா வானங்களையும் உயிரோட எழ வைத்து விட்டானே, இதுல என்ன பொருத்தம் இருக்குது இல்லை என்றால், இது வந்து நம்முடைய ஒரு காரண அறிவினாலே ஆராயக்கூடிய விஷயம் அல்ல. இதை வந்து அனுபவித்து உணரக்கூடிய ஒரு விஷயம் இந்த அக்னி பிரவேசம் போன்ற விஷயங்கள்ல. அந்த இடத்துல சீதை பேசக்கூடிய கட்டங்கள் எல்லாம் நீங்க விரிவா படிக்கணும். ஒரு அற்புதமான ஒரு விவாதம் அதிலே வருகிறது. உடனே இந்த போர் முடிந்து அனைவரும் புஷ்பக விமானத்திலே ஏறி
அயோத்தியை சென்று அடைகிறார்கள். இங்க 14 வருஷ காலம் முடிய போறதே என்று நினைத்து பரதன் தீயில போவதற்காக தீ மூட்டி அங்க உட்கார்ந்து இருக்கான். அதுக்கு உடனே ராமன் அனுமனை விரைவாக அனுப்பி, நீ உடனே போய் பரதன் கிட்ட சொல்லு, அங்க இலங்கையில போரெல்லாம் நடந்து முடிந்து இப்ப வருகிறார்கள், எல்லாரும் புஷ்ப விமானத்துல வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உடனே அங்க அனுமன் இறங்கி, வந்தான் வந்தான் பரதா ரகுராமன் வந்தான் வந்தான் பரதா, வந்தான் வந்தான் மோதிரம் தந்தான் தந்தான் இங்கே, இந்தா இந்தா நீ போய் முந்தாதே முந்தாதே, வந்தான் வந்தான் பரதா. அருணாச்சல கவிராயர் பாட்டு. இங்கும் பரதனுடைய உயிரை காப்பாற்றுகிறான் ராமனுடைய ஹனுமன். இப்படி எல்லாரும் புஷ்ப விமானத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல பரதன் உடனே மகிழ்ந்து ராமனை வரவேற்பதற்காக அயோத்தி நகரம் முழுவதும் தயாராகிறது. உடனே புஷ்ப விமானத்திலே எல்லாரும் இறங்குகிறார்கள். நல்ல வசிஷ்டனே முன்பு நாள் குறித்தான் பட்டாபிஷேகத்துக்கு, அந்த பட்டாபிஷேகம் நடக்காம போயிடுத்து. மறுபடி இப்படி எல்லா மன்னர்களுக்கும் ரிஷிகளுக்கும் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து மிக கோலாகலமாக ராமனுடைய பட்டாபிஷேகம் அயோத்தியிலே நிகழ்கிறது. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச, விரைசை குழலி ஓங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுடோர் கொடுக்க வாங்கி, வசித்தனே புனைந்தான் மௌலி, வசித்தனே புனைந்தான் மௌலி. பட்டாபிஷேக காட்சியை அற்புதமாக பாடுகிறார். அரியணை அனுமன் தாங்க, சிம்மாசனத்திற்கு கீழே வீராசனத்தில் கைகூப்பிக் கொண்டு அனுமன் உட்கார்ந்திருக்கிறான். அங்கதன் உடைவாள் ஏந்த சேனாதிபதி ஸ்தானத்தில் அங்கதன் நின்று கொண்டு வாளேந்தி நிற்கிறான். பரதன் வெண்குடை கவிக்க, பரதன் அங்கே வெண்கொற்ற குடை தாங்கி நிற்கிறான். இருவரும் கவரி வீச, லக்ஷ்மணனும் சத்ருகனனும் கவரி வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். பட்டாபிஷேக விரை செறி குழலி ஓங்க, பெருமிதத்துடனே சீதாதேவி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு வசிஷ்டன் முடிசூட்டுகிறான். அந்த வசிஷ்டன் முடிசூட்டும் போது நம்முடைய கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுப்பாங்க. ஒரு பெரிய சுமங்கலி, ஒரு பெரிய அவர்கள் எடுத்து கொடுத்து அந்த தாலி கட்ட வேண்டும் என்ற மரபு இருப்பது போல இந்த இடத்துல தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அவருடைய பேரை 10 இடத்துல கம்பன் சொல்கிறான். தன்னுடைய பேரை ஒரு இடத்துல கூட சொல்லல. 1000 பாட்டுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலுடைய பேரை சொல்லிக்கொண்டே போகிறான் காவியத்துல. இந்த பட்டாபிஷேக காட்சியில இந்த சடையப்ப வள்ளலுடைய முன்னோருக்கு 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 முன்னோராக இருந்த ஒரு மிகப்பெரிய வள்ளல் அந்த மகுடத்தை எடுத்து கொடுக்க வசிஷ்டன் அந்த மகுடத்தை சூடினான் என்ற அற்புதமாக அந்த பட்டாபிஷேக காட்சி அங்கே நிறைவுறுகிறது. ராமனுடைய ராஜ்யத்துல எல்லாவித சுபிட்சங்களும் ஒரு லட்சிய அரசாக அது இருக்கின்றது. இப்படி பல்லாண்டுகள் ராமன் ராமராஜ்யத்தை நடத்தி உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் மகிழுமாறு ஆட்சி செய்து, பிறகு இந்த புல் பூண்டு முதலான சகல ஜீவராசிகளையும் தன்னோடு வைகுந்தத்திற்கு அழைத்துச் சென்று தன்னுடைய பரமபதத்திலே சென்றடைகிறார் என்ற அளவிலே யுத்த காண்டம் முடிவடைந்தது. ராமாயணம் முடிவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம் ராம ராம ராஜா ராமச்சந்திர பகவான் கி, சீதா மகாராணி கி.